அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். am I audible? ஆடிபிளாக இருக்கா? Okay, yes, super. So we shall start now. So if you see now we are going to start about January 25, 26, 27 and 28 newspapers. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வழக்கம் போல் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்லேருந்தே போயிடுவோம். ஸோ பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் of the constitution. Constitution உடைய foundational values, because constitution at 75 what and all we have learned அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். journey of the Indian state. இதில் ஆத்தர் என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is with respect to the federal principles. அது எப்படி வந்து இந்த 75 இயர்ஸில் சேலஞ்சஸுக்கு உள்ளாயிருக்கு, or else simply speaking what and all the challenges of the federal principles அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. ஓகேங்களா? அப்படி நம்ம பார்க்கும் பொழுது கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸில் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த இந்தியன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வேர் த டசல் பிட்வீன் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்னர்ஸ், த டசல் பிட்வீன் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்னர், ஃபெடரல் இஷ்யூவில் ஆக்சுவலி federal issue அதில் first is the tussle between state governments versus state governors. ஓகேங்களா? state governments versus state governors, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டஸ்ஸலாக இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டஸ்ஸல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is with respect to the simultaneous elections. அதுவும் ஃபெடரல் இஷ்யூ தான். ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா வந்து டாப்பிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? simultaneous elections is another important thing which you have to note it down. Third important அவர் சொல்கிறது வந்து delimitation is another important problem with respect to the center and states. அதுவும் வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து center versus southern states, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இஷ்யூ போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூ என்ன போயிட்டுருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெடரலிசம் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் த நெக்லெக்ட் ஆஃப் மல்டிலிங்குவிசம். ஓகேங்களா? மல்டிலிங்குவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா, ஆஃப் த இந்தியன் ஸ்ட்ரக்சர், அது வந்து நெக்லெக்ட் ஆகிருக்கு. regional language regulate ஆயிருக்கு. neglect of multilingualism which is nothing but regional language வந்து neglect பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. then the aspect of fiscal federalism where the state governments வந்து புறந்தள்ளப்பட்டிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபிஸ்கல் கவர்னன்ஸ். ஒன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த ஜிஎஸ்டி, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சிலில் அவங்களுக்கு பெரிய சே இல்லை அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டருடைய அந்த ஃபினான்ஸ் கமிஷன் அலோகேஷன் அப்புறம் ஜிஎஸ்டி, இது ரெண்டுத்துலேயுமே வந்து தே ஹவ் பீன் நெக்லெக்டட் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் ஆர் த ஃபெடரல் இஷ்யூஸ். இது மட்டும் கிடையாது, சம் ஆஃப் த ஃபெடரல் இஷ்யூஸ் இது. அப்போ ஃபெடரல் இஷ்யூஸ் ஆஃப் ப்ரெசன்ட் டே இந்தியா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இந்த டாப்பிக்கை சேர்க்காமல் உங்களால் வந்து ஆன்சர் எழுத முடியாது. ஓகேங்களா? இந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் which you have to note and analyze. ஓகேங்களா? 1 or 2 points you can analyze it. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது, பிகாஸ் இட் இஸ் சம்மரைசிங் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டுடேஸ் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபெடரலிசம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த வேர்டு ஃபெடரலிசம் அது வந்து இப்போ இருக்கா? அதாவது வந்து ஃபெடரலிசம்ங்கிற வார்த்தை வந்து கான்ஸ்டிடியூஷனில் இருக்கா? வேர்டு ஃபெடரல் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா கிடையாது. ஆர்டிக்கல் 1 says India
that is Bharat as union of states. Federal state ன்னு சொல்லவே இல்லை. Federalism, even though federalism is a basic structure of the constitution according to S.R. Bommai case. S.R. Bommai caseல சொல்லியிருக்காங்க it is the basic structure of the constitution அப்படின்ட்டு. இருந்தாலும் பொம்மை கேஸில் சொல்லியிருந்தாலும் ஆனால் ஃபெடரல் இஸ் ஃபெடரல் அப்படிங்கிற வார்த்தை கான்ஸ்டியூஷனில் மென்ஷனே பண்ணல. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் யுவர் பிலிம்ஸ். ஓகேங்களா, வேர்ட் ஃபெடரல் ஹஸ் பீன் மென்ஷன்ட் இன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைனா ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன், த ஃபெடரலிசம் ஹஸ் பீன் டிஃபைன்டு பை த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்ன்னு கொடுக்கலாம். இல்லை ஃபெடரலிசம் இஸ் டிஃபைன்ட் இன் இட் அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து Supreme Court has said that federalism is the basic structure of the constitution. இது இப்படி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம். நம்ம என்ன நினைப்போம்னா இந்த இது நமக்கு தெரியும் பேசிக் ஸ்ட்ரக்சர் தானே, ஃபெடரலிசம் பேசிக் ஸ்ட்ரக்சர் தானே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கோம். அப்போ ஃபெடரலிசம் பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிறது சொல்லியிருக்கோம்னா அப்போ கான்ஸ்டிடியூஷனில் இருந்தால் தானே சொல்லணும்னு இப்படி இன்டர்பிரேட் பண்ணி காமன் சென்ஸ் வழியாக நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போத் 1 and 2, இட் வில் பி அ ராங் ஆன்சர். ஓகேங்களா, இப்படி தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ the word federal is not mentioned in the constitution, you have to know. ஓகேங்களா, நெக்ஸ்ட் if you see the unequal so the unequal democracy, அதில் வந்து நமக்கு என்னென்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் டெமோக்ரஸி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு 75 இயர்ஸில் இந்தியா மெச்சூர் ஆகிருக்கா? சார் அது என்ன சார் சோஷியல் டெமோக்ரஸி அப்படின்னா, நம்மளுடைய சோஷியல் லைஃப்பில் இப்போ பொலிட்டிக்கல் லைஃப்பில் நம்ம ஈக்குவாலிட்டியை எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்கோம். புரியல அப்படின்னா, இப்போ பொலிட்டிக்கலாக எவ்ரி பர்சன் ஆஸ் ஒன் ஓட் அண்ட் எவ்ரி ஓட் ஆஸ் ஒன்லி ஈக்குவல் வேல்யூஸ். எனக்கும் அந்த ஓட்டோட மதிப்பு ஒரே ஒரு ஓட்டு தான், வேறு யாருக்கும் வந்து அந்த ஓட்டோட மதிப்பு ஒன்று தான். இல்லை ரிச்சர் பர்சனுக்கும் ஒரே ஒரு மதிப்பு தான், பூரர் பர்சனுக்கும் ஒரே ஒரு மதிப்பு தான். அப்போ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஹாஸ் பீன் அச்சீவ்டு. ஆனால் சோஷியல் டெமோக்ரஸி அச்சீவ் ஆகிருக்கா? சோஷியல் டெமோக்ரஸினா சொசைட்டியலாக எல்லாரும் ஒருத்தராக நம்ம பார்க்குறோமா, ஒரே கண் கொண்டு நம்ம பார்க்குறோமா எல்லாரையுமே அப்படின்னா கிடையாது. 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் ஸ்டில் they are divided, the society is divided among the caste, religion, religious, creed, linguistic, ethnic, diversity அப்படின்னு வந்து பிரிஞ்சு பலதரப்பட்டதாக பிரிஞ்சு போய் கிடக்கிறோம். இன்ஃபேக்ட் பிஆர் அம்பேத்கரே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் எப்படி உங்களால் வந்து ஒரு ஃபெட்டர்னிட்டியை வந்து உருவாக்க முடியும், ஃபெட்டர்னிட்டினா வந்து பிரதர்ஹுட், எல்லாரும் ஒருத்தர் தான் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டை எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிறத அவர் வந்து கேட்குறாரு. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. And then the implementation of the offenses like sedation மாதிரியான offenses-ஆக இருக்கட்டும். Sedation is not now, they have been deleted. The sedation offense has been deleted now. Previously IPC has mentioned that sedation 124, section 124A is been mentioned as sedation. ஓகேங்களா, இப்போ அந்த sedation-ங்கிற வார்த்தை எடுத்துட்டாங்க. பட் அதுக்கு பதில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஓகேங்களா, பிஎன்எஸ்ல செக்ஷன் 352 அதை வந்து செடிஷன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சராக கேமஃப்ளோஜ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த இதுவாக இருக்கட்டும். இல்லைனா வந்து அரெஸ்டிங் ஒன்ஸ் வியூ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், அவங்கள ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து பண்ணுறது. அப்புறமா வந்து ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக டிசென்ட் பண்ணுறாங்க. டிசென்டிங், த வெரி ஆக்ட் ஆஃப் டிசென்ட் இஸ் நத்திங் பட் டெமோக்ரஸி, த பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி. ஓகேங்களா, அதாவது கவர்மெண்ட்டை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை கொடுத்துருக்கிறதே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி. ஆனால் நம்ம வி ஆர் இன்டர்பிரிட்டிங், தப்பாக வந்து இன்டர்பிரேட் பண்ணுறோம். என்னென்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து ஒரு விஷயம் சொல்கிறத, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறத இந்த நேஷனுக்கு எதிராகவே நம்ம எதிரானவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பை வந்து செய்கிறாங்க. வி ஆர் ஒன்லி ஆன்டி கவர்மெண்ட், நாட் ஆன்டி நேஷ்னல் அப்படின்னு வந்து அந்த இதில் அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் ஒன்லி பொலிட்டிக்கலாக வந்து அவங்க டிசென்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர த லவ் விச் இஸ் கேரியிங்
inside them for the country is equal as much as the ruling proposition. அதாவது வந்து ரூலர்ஸ் இல்லைனா ரூலர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட், இந்த ஸ்டேட்டுக்கு உள்ள செயல்படக்கூடிய அத்தாரிட்டிஸ், அதுக்கப்புறமா வந்து ஆளக்கூடிய வர்க்கத்தினர் எவ்வளவு இந்த நேஷனை வந்து விரும்புகிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து அந்த ஆளக்கூடியவர்களுக்கு எதிராக அதாவது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும் விரும்புகிறாங்க. ஓகேங்களா? அதனால் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கன்றதுனாலேயே அவங்க ஆன்டி நேஷ்னலாக ஆக்கப்படுறதுங்கிறது ஒரு தவறான செயல் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான டிசிஷன்ஸ், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டாக இருக்கட்டும், மணி லாண்ட்ரிங் ஆக்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து ஏவி விடுறது. ஓகே, இது எதுவுமே வந்து சரி கிடையாது. இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயத்தை பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏகே கோபாலன் கேஸில் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஏகே கோபாலன் கேஸில் வந்து அவர் இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே அவர் வந்து ஒரு 4 years வந்து தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. திஸ் ட்ரெண்ட் இஸ் ஃபாலோயிங் ஸ்டில் நவ். ஆக்சுவலி டில் நவ் இட் இஸ் ஃபாலோயிங். அதில் ஒரு டிசென்ட் ஜட்ஜ்மெண்ட் வருதுங்க. ஏகே கோபாலன் கேஸில் ஒரு டிசென்ட் ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய அடிப்படை தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ரைவசியை சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ரைட் டு ப்ரைவசி இஸ் புட்டாஸ்வாமி கேஸ். புட்டாஸ்வாமி கேஸோடைய மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட்டும் ஏகே கோபாலன் கேஸோடைய டிசென்டிங் ஜட்ஜ்மெண்ட்டும் ஒன்று தான். ஓகேங்களா? அதாவது ஸ்டேட்டுக்கு எதிராக வந்து ஒருத்தவங்க பேசலாம். டு டிசென்ட் இஸ் த ரைட் ஆஃப் டெமோக்ரஸி. அப்போ அந்த டிசென்ட்டுக்கு நம்ம ஒரு இது கற்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரைவசி. அவங்களோட ப்ரைவசிக்குள்ளே ஸ்டேட் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு அதை இன்டர்பிரேட் பண்ணி தான் நமக்கு வந்து என்னென்னா புட்டாஸ்வாமி கேஸ் வந்து நமக்கு வருது. அதில் we have achieved that article 21 which is right to life and liberty is equal to privacy. லிபர்ட்டி இருக்கணும்னா ஒரு மனுஷனுக்கு ப்ரைவசி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் கவர்மெண்ட் ஸ்டேட் வந்து உள்ளே நுழைக்க முடியாது. அவங்களோட மூக்கை வந்து அந்த சிட்டிசன்ஸோடைய அந்த ப்ரைவேட் வாழ்க்கையில் உள்ளே நுழைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வாட் வி நீட் இஸ் பிளாட்டோஸ் ரிபப்ளிக்கில் வந்து என்ன சொல்லியிருப்பார் பிளாட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he says about the concept of philosopher king. ஓகேங்களா? ஃபிலாசபர் கிங் மட்டும் நமக்கு இருந்தால் பத்தாது. டு சேஃப்கார்ட் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் வாட் வி நீட் இஸ் ஃபிலாசபிக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஆக்சுவலி ஃபிலாசபிக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் எவ்ரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் திஸ் கண்ட்ரி யாராக வேணா இருக்கட்டுங்க, எல்லாருமே they have to have an active participation to safeguard the values of the constitution which is odd one. ஓகேங்களா? சாதாரணமாக கிடைக்கல. இதெல்லாம் எல்லா பிரின்சிபலுக்கும் பின்னாடி ஒரு bloodshed இருக்குது, ஒரு கதை இருக்குது, ஒரு தியாகம் இருக்குது. அதை நம்ம உணராமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தாமல் வெறும் இந்த ப்ரிவிலேஜஸை மட்டும் கொடுக்கறதுனால இந்த ப்ரிவிலேஜஸ் ஆர் டேக்கன் ஃபார் கிராண்டட். இது நம்ம பண்ணக்கூடாது. we have to be responsible citizens, responsible stakeholders as well as philosophical stakeholders. யாராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி, சிவில் சொசைட்டியாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா வந்து ப்ரைவேட் பர்சனல்ஸாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, everybody should involve in and safeguard the constitutional value. ஓகே, அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஓகே, next is with respect to should governor set the state university. This is a beautiful article. ஓகேங்களா? இதில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா? பிலிம்ஸில் எப்படி எந்த ஆங்கிளில் வரும், அப்புறம் மெயின்ஸில் இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை நீங்கள் எப்படி இந்த பாயிண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர்ஸ், இப்போயும் அவங்க தான் வந்து சான்சலர்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ்டு யூனிவர்சிட்டிஸில் தே ஆர் த சான்சலர்ஸ். இந்த ட்ரெடிஷன் எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரீ கொலோனியல் லெகசி. ஆக்சுவலி 1857 ஆக்சுவலி 1857 பிரிட்டிஷ் established their first 3 universities. Very very important piece of information which you have to note down for the prelims. 1857 they are establishing 3
first 3 important universities in India. எங்கெங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ். ஓகேங்களா? அதை தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் இது பண்ணுறாங்க. இதுக்கு ஹெட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை யார் வந்து போடுறாங்க? இதுக்கு ஹெட்டாக போடுறது யார் அப்படின்னா அந்தந்த கவர்னர்ஸை போடுறாங்க. இப்படி தான் கவர்னர்ஸ் வந்து சான்சலர் ஆகிறாங்க. ஓகேங்களா? இதே ட்ரெடிஷனை அந்த கவர்னர்ஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க? வைஸ் சான்சலர்ஸை நியமிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அடுத்த அந்த வேறு அடுத்தடுத்த அந்த ஆப்ரேட்டிவ்ஸ் அவங்கள நியமிப்பாங்க. இது எல்லாமே வந்து பண்ணுறது கவர்னரோட கையில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே எந்த ஒரு மறுபரிசீலனையும் செய்யாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have adopted in the post independence era. ஃபஸ்ட்டு இனிஷியலி நம்மளுடைய ஃபெட்ரல் செட்டப்பே அந்த இதுவே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி சொன்னால் தான் புரியும். ஃபெட்ரலிசம் டியூரிங் அந்த டைம் லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1947 1967 வரைக்கும் till 1947 to 67 the center, both the center and the states have been ruled by only a single party which is nothing but Congress. Congress தான் வந்து dominate பண்ணாங்க. So there is no problem of center state relationsலாம். center state relationலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்து ஹேண்டில் ஆச்சு. ஓகேங்களா? ஏதோ இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் கட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை மாதிரி தான் இருந்ததே தவிர வெளியே ஸ்டேட் லெவலில் வந்து ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் எந்த ஒரு லிட்டிகேஷன்ஸோ இல்லைனா வந்து ப்ராப்ளம்ஸோ எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 1967 there were some of the states, importantly தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு அந்த ட்ரெண்டே செட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் கேம் இன் டு த பீயிங். ஓகேங்களா? ரீஜனல் பார்ட்டிஸில் ஸ்டேட்ஸில் ரூல் பண்ணாங்க. சென்டரில் வந்து சென்ட்ரல் பார்ட்டிஸ் வந்து ரூல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த எரா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா till 1989. ஓகேங்களா? till 1989 இந்த எரா வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா these are the starting point of the tussle between the center and the states. ஓகேங்களா? Congress will rule in the center or Janata Party will rule in the center and states-ல வந்து state parties will rule in the states. ஓகேங்களா? So the tussle between the states and the central started here. ஓகே. நெக்ஸ்ட்டு 1989 இருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2014 வரைக்கும் இந்த எரா இஸ் த கோஹிலேஷன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. கோஹிலேஷன் எரா வேர் த ஸ்டேட் பார்ட்டிஸ் ஹாஸ் பஞ்ச்டு above their weight. அப்போ கோயிலேஷன் ஸ்டேட் பார்ட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து கோயிலேஷன் பண்ணுறாங்க. பிகாஸ் சென்ட்ரல் பார்ட்டிஸ் வந்து காட் வீக்கன். சென்ட்ரல் பார்ட்டிஸ் லைக் காங்கிரஸ், ஜனதா பார்ட்டி ஆல் பிகேம் வீக்கன் அண்ட் டிசால்வ்டு. ஓகேங்களா? அதனால வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோயிலேஷன் பார்ட்டிஸ் வந்து வருது. திஸ் இஸ் ஆல்சோ மார்க்ட் அஸ் த பீரியட் ஆஃப் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இன் இந்தியா. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இந்த டைமில் தான் வருது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 89 பிவி சிங் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் வராரு. அந்த 10 வருஷத்துலேயே நரசிம்மராவ் நடுவில் வந்து ஒரு 5 வருஷம் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ரூலை கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் தேவகவுடா வராரு, ஐக்கிய குஜரால் வராரு, அப்புறம் வாஜ்பாயே 3 வாட்டி வராரு. ஆக்சுவலாக 1 வருஷம் இருக்காரு, அப்புறம் 1 வாரம் இருக்காரு. தென் ஒன்லி ரூல் ஃபார் 4 years வாஜ்பாய். தென் கேம் த ஸ்டேபிள் கோஹிலேஷன் கவர்மெண்ட்ஸ். ஸ்டேபிள் கோயிலேஷன் கவர்மெண்ட்ஸ் 2 வருஷம் வந்து மன்மோகன் சிங் அவர்கள் ரூல் பண்ணுறாரு. அண்ட் தென் இன் 2014 2024 வரைக்கும் திஸ் 10 decade வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து சென்ட்ரல் பார்ட்டி அது வந்து ரூல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக மாறுறாங்க. சென்ட்ரலைஸ்டு டெண்டன்சிஸ். ஓகேங்களா? இங்கே சென்ட்ரலைஸ்டு டெண்டன்சிஸ் மாறுறாங்க. பட் இன் ஸ்டேட் லெவல் ஸ்டில் த ஸ்டேட் லெவல் பார்ட்டிஸ் ஆர் டாமினேட்டிங் சம் ஸ்டேட்ஸ், இன்ஃபேக்ட் இன் சதர்ன் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? அங்கே ஸ்டேட் லெவல் பார்ட்டிஸ் ஆர் டாமினேட்டிங். ஸோ இது வேறு மாதிரியான ஒரு எராவாக மாறுது. நெக்ஸ்ட் கம்ஸ் அனதர். இந்த எரா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த கோயிலேஷன் கவர்மெண்ட்டாக இப்போ போயிட்டுருக்கும். ஓகேங்களா? கோயிலேஷன் கவர்மெண்ட். பட் இது வந்து இந்த எராவுடைய கோயிலேஷன் கவர்மெண்ட் மாதிரி கிடையாது. இந்த எராவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பார்ட்டி ஆஸ் அ டாமினன்ட் எம்பிஸ்
அவங்களுக்கு அதுக்கு அப்புறமா வந்து சேட்டிலைட் பார்ட்டிஸ் மாதிரி தான் வந்து மற்ற ஸ்டேட் பார்ட்டிஸ்லாம் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 240 அப்படிங்கிறது 240 எம்பிஸை வச்சிருக்கிறது ஒரு எனார்மஸ் டாமினன்ட் எம்பிஸை வச்சிருக்கிறது தான். ஓகேங்களா, ஸ்ட்ராங் கோர் இருக்காங்க. ஸோ இந்த எராவுடைய கோயிலேஷன் பார்ட்டியும் இந்த எராவுடைய கோயிலேஷன் இதுவும் கவர்மெண்ட்டுங்கிறது வேற வேற. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். அப்போ இந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்னர்ஸோடைய வேலை பெருசாக இல்லை. தே வேர் அ செரமோனியல் ஹெட். பட் இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ த டூல் ஆஃப் கவர்னர் ஹாஸ் பீன் மிஸ்யூஸ்டு ஃபார் த பொலிட்டிக்கல் அஜெண்டா. பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த கவர்னர்ஸோடைய ரோலை. அப்போ நேச்சுரலி த கவர்னருக்கும் அந்த இதுக்கும் வந்து ப்ராப்ளம் வந்து வருது. ஓகேங்களா, த யூஸ் ஆஃப் கவர்னர்ஸ். அந்த கவர்னர்ஸ் ஆர் ஆல்சோ dominating with respect to the chancellorship, where the article 163(1 இந்த article 163(1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the governor should respond or act according to the aid and advice of the council of ministers headed by the chief minister. ஓகேங்களா, இந்த ப்ரொசீஜரை இந்த சான்சலர்ஷிப் அப்போ வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் சேயிங் தட் கவர்னர்ஸ் ஹேவ் 2 different powers according to constitution, where 163 is only for the governance part of the state. chancellorship அப்படின்னு வரும் பொழுது it is independent of the constitution. chancellorship அப்படின்னு வரும்போது it is independent of the constitution. so governors enjoy discretionary powers அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். ஸோ அதனால் 163 இதுக்கு செல்லாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஹியர் கம்ஸ் த கான்ஃப்ளிக்ட். சார் பிரசிடெண்ட்டும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் அவரும் தானே விசிட்டிங் இதுவாக இருக்கார் அப்படின்னா, பிரசிடெண்ட் always will be in a mutual understanding with center. கவர்னர் மாதிரி கிடையாது. கவர்னர் இஸ் a agent of the center. பிரசிடெண்ட் அந்த மாதிரி வந்து ஏஜென்ட் கிடையாது. பட் ஸ்டில் எவ்ரி டிசிஷன் இஸ் பைண்டிங் ஆன் பிரசிடெண்ட். ஓகேங்களா, பிரசிடெண்ட் வில் ஆக்ட் according to the instruction of Ministry of Education with respect to the central universities. அப்போ பிரசிடெண்ட்டோடைய ரோலும் கவர்னருடைய ரோலும் இங்கே வேறையாக மாறுது. அதனால தான் கவர்னர் வந்து இங்கே டிஸ்கிரிஷனரி பவர் யூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, with respect to governor, he is enjoying enormous role and state governments are funding the universities. But the power residing with the governor. So it is like accountability, responsibility, power without accountability, or responsibility without accountability. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் இங்கே வருது ஆக்சுவலாக. ஓகேங்களா, அப்போ இதுக்கு என்ன சஜஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are many committees. ஓகேங்களா, there are many committees like Rajamannar committee. Actually there are many committees which have suggested some curtailment of the powers of the governors. First is with respect to center administrative reforms committee, அதுக்கப்புறம் சர்க்காரியா கமிட்டி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ராஜமன்னார் கமிட்டி, and then KM Punchi committee. See, these are the committees: Rajamannar committee, Sarkaria committee, then National Commission to Review the Working of the Constitution, M.N. Venkatachellaya committee. Okay, next is with respect to M.M. Punchi committee. So all are recommending, what they are recommending is center உடைய இல்லனா வந்து கவர்னர் உடைய ரோல் should be of a ceremonial head. ஓகேங்களா, ceremonial head வந்து கவர்னர் வந்து செயல்படணுமே தவிர he should not have any active role. ஓகேங்களா, இல்லனா பவர்ஃபுல் போஸ்ட் வந்து அவங்க வச்சிருக்க கூடாது.
அண்ட் இப்போது இந்த மாதிரி தான் வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா குளோபல் எக்ஸாம்பிள்ஸை பார்க்கணும். அப்போ ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஹவு அதர் குளோபல் ஹெட்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு பார்க்கும்போது சான்சலர்ஸை எப்படி வந்து மற்ற ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் குளோபலில் இருக்கிறவங்க எப்படி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are many models which we can adopt. First is with respect to the ideal chancellor model. Ideal chancellor model அப்படின்னா என்ன அர்த்தம்னா it is they are used in the UK. அதில் வந்து governors are ceremonial head only. Ceremonial. Chief minister இல்லைனா வந்து அந்த கவர்னர் அந்த மாகாணத்துடைய அந்த சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் கவர்னர்ஸ் வந்து செயல்படுவாங்க. தே ஆர் கால்ட் அஸ் ஐடியல் சான்சலர் மாடல். நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஸ் அ சான்சலர் ஆஃப் த கவர்னர் சான்சலர் மாடல். சீஃப் மினிஸ்டர் ஆஸ் அ சான்சலர் மாடல் அது வந்து நமக்கு சரிப்படாது. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான போஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் வந்து ஒரு செரிமோனியல் ஹெட்டாக இருக்க முடியாது. தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அப்பாயிண்டட் சான்சலர் மாடல். ஸோ ஸ்டேட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எமினன்ட் பர்சனை ஒரு சான்சலராக வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா சான்சலர்ஸ் எலெக்டட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டிஸ் பாடிஸ் மாடல். சான்சலர்ஸ் என்ன பண்ணலான்னா வந்து தே கேன் பி எலெக்டட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டிஸ் மாடல். ஓகேங்களா, அவங்களுக்குள்ளேயே சான்சலர்ஸ் யூனிவர்சிட்டிஸ் கேன் பை தேர் யார் அப்படின்னா எக்ஸ் அலுமினிஸ். ஓகேங்களா, இவங்களை இல்லைனா வந்து அவங்க டேரக்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்குள்ளேயே ஒருத்தவங்களை வந்து சான்சலர்ஸாக வந்து தே கேன் பி எலெக்டட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சான்சலர்ஸ் அப்பாயிண்டட் பை த யூனிவர்சிட்டிஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மாடல். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3-4-5 மாடல் இருக்குங்க. ஆனால் இதில் நமக்கு ஏற்ற மாடல் புன்ஷி கமிஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் அப்பாயிண்டட் சான்சலர் மாடல்ஸ் தான் வந்து நமக்கு நம்மளுடைய அந்த இந்தியாவுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷனாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இட் வில் என்ஷூர் த அக்கௌண்டபிலிட்டி டு த எலெக்டட் கவர்மெண்ட்ஸ், minimizing the political interference and promising institutional self governance. ஸோ இது எல்லாமே கிடைக்கும். இல்லைனா efficiency of the universities will be compromised. ஏன்னா the governors instead of aiding for the excellence of the universities they are aiding for the political agendas of the center. So in this act they are compromising the quality of the universities and functioning of it. சாதாரணமான பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் லைக் அப்பாயின்மெண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிகிரி கிவிங் ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைப்படுது. ஸோ த மேஜர் லாஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் பொட்டென்ஷியல் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த கம்யூனிட்டிக்கும் தான் வந்து இந்த டசல்னால வந்து நமக்கு பெரிய லாஸாக மாறுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய இது எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கெட்டிங் ட்ரங்க் ஆன் ஹோமியோபதி. திஸ் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹவு அ காம்ப்ளிகேட்டட் ரெகுலேட்டரி ஆர்கிடெக்சர் இல்லைனா வந்து ரெகுலேட்டரிக்குள்ளே எப்படி மாட்டிக்கிட்டு ஒரு விஷயம் முழிக்குது அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் திஸ். There is a thing called as homeopathy. Homeopathy உங்களுக்கு தெரியும். Next, for that they are using some tincture. ஓகேங்களா, alcoholic tincture அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஓகே, alcoholic tincture. ஓகேங்களா, இந்த alcoholic tincture nothing but liquid extracts of herb dissolved in alcohol. Liquid extracts of herb which is dissolved in alcohol. இதுதான் வந்து alcoholic tinctureங்க. இப்போ ஆல்கஹால்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா this comes under the public safety. இந்த public safety அப்படிங்கிறதுனால it is managed and the alcohols are taxed by the state governments. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். செகண்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுற ஆல்கஹால்ஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, these and all regulated by the center according to the list
of entry 84 of the list. இது இல்லாம என்ன ஆகுது அப்படின்னா இந்த drugs இருக்குல்ல, this comes under the concurrent list actually drug. அந்த concurrent listங்கிறதுனால both center and state as the equal say in the subject. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராடக்ட்டுக்குள்ளே வருது. அப்போது திஸ் இஸ் த லெஸ் ரெகுலேட்டட் ஏரியா. இந்த ஆல்கஹாலிக் டின்ச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன ஆகுது அப்படின்னா இப்போது அந்த மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க தே ஆர் எவேடிங் பிகாஸ் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷனல் குவாக்மயர். அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷனல் புதக்குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவங்க என்ன ஆகிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலேஷன் கிட்ட வராமல் வந்து எப்படியாச்சும் வந்து தப்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து அதாவது வந்து டேக்ஸ் அவங்களுக்கு போடாமல் தே ஆர் எவேடிங் த டேக்ஸ் ஆக்சுவலி. இது இல்லாமல் இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ஆல்கஹாலிக் டின்ச்சர் இருக்குல்ல, விச் ஹஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இன் இட். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பீர் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ராங் பீரோடைய ஆல்கஹால் கண்டென்ட்டே எவ்வளோ இருக்கும்னா வந்து 7% தான் இருக்குமா. பட் திஸ் ஆல்கஹால் டின்ச்சர்ஸ் ஆஸ் த ஆல்கஹாலிக் கண்டென்ட் ஆஃப் நியர்லி 12%. அப்போ இதோடைய அந்த ஜிஎஸ்டி தான் இதுக்கு வருது அப்படிங்கிறதுனால இதோட ரேட்டும் கம்மியாக இருக்குது, ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்படின்னும் போது எல்லாருமே வந்து ஆல்கஹாலுக்கு பதில் இதை வந்து டின்ச்சர்ஸை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க சில பேர். ஸோ இதனால் நிறைய உயிரிழப்புகள் நடக்குது. முக்கியமாக எந்தெந்த ஆல்கஹால்லாம் வந்து எந்தெந்த ஸ்டேட்லலாம் வந்து ஆல்கஹாலை பேன் பண்ணியிருக்காங்களோ, குஜராத்தில், பீகாரில், லைக் தட், அந்த இடங்களில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஆல்கஹாலிக் டின்ச்சர்ஸை வந்து தே ஆர் கன்சியூமிங் அண்ட் பிகாஸ் ஆஃப் இட் தே ஆர் லூசிங் தேர் லைஃப்ஸ் ஆக்சுவலி. ஸ்பியூரியஸ் ஆல்கஹாலிக் அந்த கேசஸ்லாம் வந்து ஷார்ட் அப் ஆகுது. ஓகேங்களா? ஏன் இது எல்லாமே எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷனல் குவாக்மயர், இந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம்னால தான் வந்து நமக்கு நடக்குது இது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து இட் இஸ் பிகமிங் அ பப்ளிக் ஹெல்த் அசார்ட். நார்மலான ஆளுங்களே கூட இந்த மாதிரி ஆல்கஹாலிக் பெவரேஜஸை வந்து கன்சியூம் பண்ணும்போது தே ஹாவ் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ், அதாவது மஞ்சக்காமால, ஆல்கஹால்னால் வரக்கூடிய மஞ்சக்காமால வருது. நீங்கள் ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் யுவர் லிவர் வில் கெட் ஃபெயிலியர். லிவர் ஃபெயிலியர் இஸ் ஆல்சோ த ரீசன் ஃபார் ஹெப்படைட்டிஸ், மஞ்சக்காமால வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிரும். அப்போ லிவர் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த டாக்ஸிக் கண்டென்ட் விச் யூ ஆர் கன்சியூமிங், அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் கண்டென்ட்டை அதால் உறிஞ்ச முடியாது. அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. அது ஆக்சுவலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்கன் ஆஃப் யுவர் பாடி இஸ் யுவர் லிவர், நாட் ஆர்ட் கூட கிடையாது. லிவர் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அண்ட் இட் ஹாஸ் அ ஸ்பெஷாலிட்டி, இட் இஸ் லைக் அ மெஜிஷியன். ஏன்னா லிவரை வந்து நீங்கள் பாதி கட் பண்ணி எடுத்துட்டா கூட மறுபடியும் அதால் வளர முடியும் ஆக்சுவலி. ஆனால் ஒன் ஸ்டேஜுக்கு மேலே போச்சு அப்படின்னா there is no point of no return ஆக்சுவலி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இஃப் யூ கன்சியூம் ஹெல்த்தி யுவர் லிவர் வில் பி ஹெல்த்தி. லிவர் ஹெல்த்தியாக இல்லாத பட்சத்தில் லிவர் ஃபெயிலியர் ஆகும் பொழுது இட் வில் ஆட்டோமேட்டிக் ஆல் த டாக்ஸிக் கண்டென்ட் வில் கோ இன் டு யுவர் பாடி அண்ட் இட் வில் ஹாவ் மோர் ப்ரெஷர் டு யுவர் கிட்னி. அப்போ லிவர் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா கிட்னி ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்படி தான் ஒவ்வொரு ஆர்கனாக ஃபெயிலியர் ஆகும் பொழுது யூ வில் பி மார்டாலிட்டி இஸ் இன்க்ரீஸிங். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் த இந்த மாதிரி கன்சம்ஷன்ஸ், ஆல்கஹாலிக் கன்சம்ஷன்ஸ். ஓகே, அதனால் ஹை ஆல்கஹால் கன்சம்ஷன் ஷுட் பி அவாய்டட். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா வந்து 1994 இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பல்காக இந்த டின்ச்சர்ஸை சாப்பிட்டு நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ ரூல் 106B அப்படிங்கிற இந்த ரூலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சென்டர். இந்த ரூல் படி என்ன அப்படின்னா 30 ml வரைக்கும் தான் வந்து உங்களால் வந்து இந்த ஆல்கஹாலை கடையில் வாங்க முடியும். 100 ml பாட்டில்ஸ்லாம் வந்து இட் இஸ் அவைலபிள் சோல்டு ஒன்லி இன் த ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ட்டு.
அப்போ இதை எதிர்த்து வந்து ஹோமியோபதி இண்டஸ்ட்ரீஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. எந்த இதில் சேலஞ்ச் பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள். These are all the live examples where our right to fundamental rights அதை எப்படி வந்து அப்ளை பண்ணுறாங்க லைவாக வந்து அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும், எக்ஸாம்பிள்ஸை எடுத்துக்க முடியும். My right to fundamental right to trade is being affected because of this rule, which is unreasonable. Reasonable restrictions குள்ள வரலங்க இது. ஓகேங்களா? அன்ரீசனபுளாக வந்து நீங்கள் வந்து இதை போடுறீங்க. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தடை பண்ணணும், இந்த ஆக்டை வந்து இந்த ரூலை வந்து தடை பண்ணணும், அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லணும் அப்படின்ட்டு வந்து லிட்டிகேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நடக்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் தான் காமெடியே இங்கே என்னென்னா, ரூல் 60B was invalid since it is not placed before the parliament for the period of 30 days. இந்த 30 days வந்து நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும், வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டாக விவாதித்து அதுக்கப்புறமா தான் இந்த ஆக்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி 30 டேஸுக்குள்ளேயே பண்ணிட்டதுனால இது இன்வாலிட்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் இந்த ரூலை ஒரு 30 days வச்சுருந்து அதுக்கப்புறம் பாஸ் பண்ணியிருந்தா அந்த வேலை அதோட முடிஞ்சிருக்கும். பட் அவர் பியூரோக்ராட்டிக் ஃபெட்டர்னிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு கவுண்டர் கேஸ் போடுறாங்க. ஓகேங்களா? 30 days இல்லாமல் இது 2017 வந்த இது கேஸு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வாய்தா மேலே வாய்தா போட்டுக்கிட்டே இருக்காங்க. சிம்பிளாக முடிய வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக மாறுது பாருங்கள். இந்த ரூலே ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸு. இந்த காம்ப்ளெக்ஸில் இந்த ரூலை சேஞ்ச் பண்ணுறதுல ஒரு பெரிய காம்ப்ளெக்சிட்டி இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் ஹவ் அவர் சிஸ்டம் ஒர்க்ஸ். ஓகேங்களா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரெட் டேபிசம், கவர்னன்ஸ் காக்மயர்ஸ். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக நீங்கள் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள், அன்ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா இல்லையா, இல்லை தப்பாக சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கும் இதை எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரிப்பப்ளிக் டே பரேடு டேப்ஸ் இன்டு ஹெரிட்டேஜ் டைவர்சிட்டி மிலிட்ரி. ஓகேங்களா? ரிப்பப்ளிக் டேவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் சீஃப் கெஸ்ட் 76th ரிப்பப்ளிக் டேவுடைய சீஃப் கெஸ்ட் வந்து இந்தோனேஷியாவுடைய பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா? அவர் தான் பிரசிடென்ட் தான் வந்து சீஃப் மினிஸ்டரு. ஸோ நம்மளோட இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வர்ணிம் பாரத். ஸ்வர்ணா அப்படின்னா வந்து கோல்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? கோல்டன் இந்தியா ஹெரிட்டேஜ் அண்ட் டெவலப்மெண்ட், விசாரத் அண்ட் விகாஸ். விகாஸ்னா டெவலப்மெண்ட்னு அர்த்தம், விசாரத்னா வந்து ஹெரிட்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த வார்த்தைலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை வச்சு கூட நீங்கள் எலிமினேட் பண்ணுறதா ஏதாவது வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கோல்டன் இந்தியா ஹெரிட்டேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் திஸ் இயர் தீம் ஆஃப் ரிப்பப்ளிக் டே. நெக்ஸ்ட் வந்து என்ன நம்ம சொல்லணும்னு நினச்சோம்னா, டேப்லியூ செலிப்ரேட்டிங் 150 year ஆஃப் ட்ரைபல் ஆக்டிவிஸ்ட் பிர்சா முண்டா. பிர்சா முண்டாவை பற்றி 2019 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? உல்குலான் அப்படிங்கிற அந்த கிரேட் டுமுல்ட் அந்த ஈவெண்ட்டை வந்து பண்ணுறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிர்சா முண்டா தான். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பிர்சா முண்டா பற்றி இந்த வாட்டி ஒரு கேள்வி வரத்துக்கு ப்ரிலிம்ஸில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர் இஸ் அனதர் தீம் விச் யூ ஹாவ் டு நோ. ஓகேங்களா? அது என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் தீம்ஸ். சஷக்த் அவுர் ஷக்ரித் பாரத். ஓகேங்களா? சஷக் அவுர் ஷக்ரித் பாரத். அதுக்கப்புறமா வந்து வெட்ரன்ஸ் வந்து ஒரு டேப்லெட் வச்சுருந்துருக்காங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சதைவ் அகர்சர். இந்த மாதிரி 2 இம்பார்ட்டண்ட்டான தீம் இருக்குது. அதில் ஓவரால் இம்பார்ட்டண்ட்டான தீம் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓவரால் இம்பார்ட்டண்ட்டான தீம் விச் இஸ் கோல்டன் இந்தியா ஹெரிட்டேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த தீம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே? நெக்ஸ்ட்டு நித்தி ஆயோக் ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ். நித்தி ஆயோகுடைய ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸில் எந்த ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சீவர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டு தான், அதை தான் வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நித்தி ஆயோக் ஏதாவது ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்டேட்ஸை வந்து 4ஆக பிரிச்சிருப்பாங்க. அச்சீவர்ஸ், ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், அப்புறமா வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா பர்ஃபார்மர், அப்புறம் ஆஸ்பிரேஷனல் அப்படின்னு 4ஆக பிரிப்பாங்க.
அதில் அச்சீவர்ஸ் தான் வந்து அவங்களோட இண்டெக்ஸில் எக்ஸப்ஷனலாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்டேட் ஃபிஸ்கல் ஹெல்த் யாருக்கு வந்து அதிகமான ஃபிஸ்கல் ஹெல்த் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஒடிசா தான் வந்து அதில் ஃபஸ்ட் இருக்காங்க, செகண்ட் வந்து சத்தீஸ்கர் இருக்காங்க, தேர்டு வந்து கோவா, ஃபோர்த்து வந்து ஜார்க்கண்ட், ஃபிஃப்த்து குஜராத்தில் இருக்காங்க. ஓகேங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th இடத்துல இருக்குது. பர்ஃபார்மர் அந்த கேட்டகரியில் இருக்குது, தேர்ட் கேட்டகரியில் இருக்காங்க தமிழ்நாடு. இதை டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படின்னு வரும் பொழுது தேர் இஸ் அ புக். ஓகேங்களா, அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னா மிஷன் பாசிபிள். அந்த மிஷன் பாசிபிளோடைய எக்ஸ்ட்ராக்டை இவர் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம வே ஃபார்வர்டாக எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டுன்றதை நீங்கள் யோசிக்கணும். யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜுங்கிறது எவ்ரி சிட்டிசன்ஸ், ஆல் த சிட்டிசன்ஸ் ஷுட் ஹாவ் த accessibility, availability and affordability of the medicines and then health coverage. ஓகேங்களா, in our nook and corner of the country. இதுதான் வந்து யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். நம்மளுடைய எல்லா சிட்டிசன்ஸுக்குமே நம்ம ஆக்சசபிளான அஃபோர்டபுளான ஹெல்த் அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம எல்லா சிட்டிசன்ஸுக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம், எய்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். ஓகேங்களா, இப்போ இதை எப்படி சார் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி நம்மளால் அச்சீவ் பண்ணியிருக்க முடியுமானா தெரியல. பட் வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், மெட்டிகுலஸ் கவர்னன்ஸ் மாடல், இந்த மூணும் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணும் பொழுது நம்மளால் we can achieve this universal health coverage அப்படின்ட்டு வந்து அந்த மிஷன் பாசிபிள் புக்கில் எழுதியிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் what we have to do is Public Health Foundation of India அப்படிங்கிற ஒருத்தவங்க they have proposed National Health System of India, creation of integrated National Health System of India, which is like universal health insurance. Health insurance நம்ம யூனிவர்சல் ஆக்கிடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிவர்சல் ஆக்கும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can give good quality medicines. ஓகேங்களா, குட் குவாலிட்டி மெடிசன் கேரை நம்மளால் கொடுக்க முடியும். செகண்ட் வந்து அந்த இது வந்து டிமாண்ட் சைடாக இருந்தாலும் சப்ளை சைடில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினர்ஸ், அந்த ப்ராக்டிஷனர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்கள வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஸோ கொடுக்குற அஃபோர்டபிலிட்டியும் வேணும், அதே மாதிரி ட்ரைனிங் அவைலபிலிட்டியும் வேணும். ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து இருக்கணும். இன்சூரன்ஸ் பண்ணிடணும், இந்த ட்ரெயினர்ஸை வந்து நம்ம வந்து வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து குவாலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா through the integration of private sector. National health system கூட you have to integrate the private sector. There is a committee in 1946, போர் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை தான் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியன் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டில் இஸ் ஃபங்க்ஷனிங், which is nothing but 3 tier இது பிரைமரி, செகண்டரி, ட்ரெஷரி அப்படின்ட்டு நம்ம இப்போ பிரித்து வச்சுருக்கோம்ல, அது எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் தான். இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் இன்னுமே நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்குமா ஆக்சுவலி, போர் கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன். அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to revamp. எப்படி சார் ரீவேம்ப் பண்ணுறது அப்படின்னா with the help of community health workers. கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க they are group of individuals. அதாவது சாதாரணமாக ஒரு நர்ஸு, அதுக்கப்புறமா வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்கள்லேருந்து கலெக்டிவ் குரூப், அவங்கள்லேருந்து ஹையஸ்ட் ஸ்பெஷாலிட்டி வரைக்கும் ஒரே குரூப்பில் இருக்கணும். ஒரு ஏரியாவில் ஒரு குரூப்பில் இவங்க எல்லாருமே இருக்கணும். இவங்க எல்லாருமே ஒரு 40,000 பீப்புளுக்கு வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 40,000 பீப்புளுக்கு அவங்களுக்கான மெடிக்கல் நீட்ஸை வந்து கேட்டர் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கணும். இந்த மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் இருக்காங்களா, நான் டாக்டர்ஸ், இவங்க டாக்டர்ஸ் வந்து பண்ண முடிகிற விஷயத்தில் ஒரு 75% இவங்களே பண்ணிடணும்.
அப்போ நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு. அப்போ பேசிக்கான சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இவங்களே பண்ணுற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். மற்றபடி இந்த எமர்ஜென்சிக்கோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியோ இந்த மாதிரி பெனிட்ரேஷன் பண்ணுற மாதிரியான சில வேலைகள் இருக்கும்ல, ஊசி போடுறது இந்த மாதிரியான அதை எழுதி கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் மட்டும் நம்ம ப்ராக்டிஷனர்ஸ் கிட்ட விடணும். அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னா அடுத்த லெவல் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட, இன்னும் சீரியஸாக இருக்குன்னா அடுத்த லெவல் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட. அப்போ எல்லாமே வந்து அந்த அந்த ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து எல்லா டாப் ஸ்பெஷலிஸ்ட்லேருந்து பாட்டம் இதிலேருந்து எல்லாமே கிடைக்கிற மாதிரி we can ensure. எப்படி என்ஷோர் பண்ண முடியும்? வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி we can கனெக்ட் பண்ண முடியும். 4 tier பிரமிட் ஷேப் சிஸ்டம் அதை வந்து நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. வில்லேஜ், அதுக்கப்புறமா வந்து டவுன், சிட்டி, அதுக்கப்புறம் குளோபல் லெவல். இதுதான் 4 tier. ஓகேங்களா? 3 tier இருந்துச்சு, இப்போ 4 tier அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குளோபலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹெல்த் டாக்டரை கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி we can connect them. ஓகேங்களா? கனெக்ட் பண்ணி நம்மளால் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து வாங்கி கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். இப்போ வந்து இந்த சில மெடிக்கல் அந்த ஐ கிளினிக்ஸ்லாம் வந்து இதை பண்ணுறாங்க, நம்ம அந்த மாடலை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் ஆஃப் பிரசிடென்ட் ட்ரம்ப் he has switched the butterfly effect button. ஓகேங்களா? அப்போ பண்ணும்போது ஒரு இடத்துல தட்டி விட்டார், அது அங்கங்கே வெடிக்குது. இப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளில வந்தாச்சு. ஓகேங்களா? இந்த ஆர்டிக்கலை வந்து எப்படி வந்து தொடர்றாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். they wanted to speak about the Paris agreement. அப்போ பாரிஸில் 2015 நடந்த ஒரு 3 இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸை சொல்கிறாங்க வேர்ல்டில். அதில் பாரிஸ்லேயே 2 இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு 3 டெரரிஸ்ட் ஈவெண்ட். ஒன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஷூட்டிங் இன்சிடெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பைரூட்டில் வந்து பாம்பிங் இன்சிடெண்ட். நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து பாரிஸில் டெரரிஸ்ட் ஷாட் அரவுண்ட் 130 people. அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னா தேர் வாஸ் அ கிளிம்ஸ் ஆஃப் ஹோப் வித் ரெஸ்பெக்ட் டு த வேர்ல்டு. இங்கே டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, அடுத்த வாரம் வந்து ஒரு கிளிம்ஸ் ஆஃப் ஹோப் கிடைக்கிது நமக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் வித் த பிக்சர் ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? எப்படி வந்து அன்ட்ராவல் பண்ணுறாங்க பாருங்கள். இப்படி உங்களுடைய இந்த ஸ்டைலை வந்து யூ கேன் அடாப்ட் இட் ஃபார் எஸ்ஏ. ஓகேங்களா? சரி, அது இருக்கட்டும். பட் இந்த மாதிரி பார்க்கும்போது பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் நம்ம என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு as see the negotiations of the Paris agreement, which is nothing but climate change, which is with respect to the climate change. Climate change la avanga enna nenikranga, enna pannum nenikranga, 1.5 degrees Celsius at the maximum நம்மளுடைய ஆவரேஜ் இது டெம்பரேச்சர், எர்த்ஸ் டெம்பரேச்சர் should not exceed 2 degrees Celsius when comparing to the pre-industrial level. இதுதான் நம்மளோட எய்ம். இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து many countries are coming forward and pledging what they will do in the name of nationally determined contributions. இந்த nationally determined contributions are not legally binding. அப்போ இதை எப்படி வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டாக் டேக் அப்படின்ட்டு வந்து அந்த இது வந்து 2023 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதன் மூலமாக நீங்கள் டுவர்ட்ஸ் யுவர் நெட் ஜீரோ எமிஷன் எப்படி வந்து உங்களோட கோலை செட் பண்ணியிருக்கீங்க, அந்த கோல் வந்து அச்சீவபிளாக, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுல நீங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த குளோபல் ஸ்டாக் டேக் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு வாட்டி வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. குளோபலாக எல்லா கண்ட்ரீஸும் வந்து என்ன நினைக்கிறாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் திங்கிங் அபவுட் we have to achieve our net zero emission by 2050. 2050 நம்ம net zero emission அச்சீவ் பண்ணணும். India has said about in its Panchamrit pledge that 2070 we will achieve net zero. ஸோ அது ஒரு 20 வருஷம் நாங்கள்
எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். பிகாஸ் we have to balance the developmental angle also. இதில் நிறைய பேர் வந்து பூராக இருக்காங்க இந்தியாவில். அப்போ பூராக இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து வறுமை கோட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு வரணும்னா நம்ம அவங்களுக்கு வேலை கொடுத்தாகணும். வேலை கொடுக்கணுன்னா இண்டஸ்ட்ரீஸ் வேணும். இண்டஸ்ட்ரீஸ் இயங்கணும்னா எலக்ட்ரிசிட்டி வேணும். எலக்ட்ரிசிட்டி இது பண்ணணும்னா கோலை நாங்கள் எரிச்சு தான் ஆகணும். கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டு தான் ஆகணும். அப்போ அதுக்காக we need some more time. டெக்னாலஜி வேணும், ஃபினான்ஸ் வேணும். இது எல்லாத்தையுமே வந்து you have to give it to us. யூனா யார்? டெவலப்டு கண்ட்ரீஸ் should give it to us. ஏன் டெவலப்டு கண்ட்ரீஸ் கொடுக்கணும் அப்படின்னா you are the historical emitters, not us. You have historically emitted around 400 years. 400 years-ஆ நீங்கள் எரிச்ச கார்பன் டை ஆக்சைடு தான் now it is reacting in the atmosphere. So you have the more responsibility than the developing countries. ஏன்னா நீங்கள் அந்த எமிட் பண்ணி நீங்கள் என்ன ஆயிட்டீங்க அப்படின்னா your GDP has increased, your per capita income has increased, you have sophisticated life. For us in the developing countries, the tropical countries are paying for it. So what you have to do? You have to contribute it as from the loss and damage fund னு கிரியேட் பண்ணுறாங்க 2000 அதாவது COP27 ஈஜிப்டில் அல் ஷராம் அப்படிங்கிற அந்த ஈஜிப்டில் அந்த ஏரியாவில் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் ஹஸ் பீன் லான்ச்டு. 28ல் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதிலிருந்து வெளில வரணும். அதாவது வந்து இந்த கோல்லேருந்து நம்ம we have to deviate, ஃபேஸ் டவுன் பண்ணணும். கோலை வந்து ஃபேஸ் டவுன் பண்ணணும்னு எடுத்துகிட்டு வராங்க டெக்னாலஜி. அப்போ அந்த டெக்னாலஜி எங்களுக்கு கொடுங்க, மிட்டிகேஷனுக்கு தேவையான அந்த ஃபண்டிங் எங்களுக்கு கொடுங்க அப்படின்றது தான் அடுத்த சிஓபியோடைய ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட்டாக நடக்குது. COP29. அந்த 29ல் அசர்பைஜான் பாக்குல நடக்குது. 28 எங்கே நடக்குது? அது வந்து இது துபாயில் நடக்குது. ஓகேங்களா? அப்போ 2029 வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாக்குல NCQG நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல். இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு வந்து என்ன கிளைமேட் ஃபினான்ஸ் சிஓபி அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபினான்ஸ் சிஓபி அப்படின்லாம் டப் பண்ணி ஒரு பெரிய ஒரு பில்டப்போடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆர் ஆஸ்கிங் ஃபார் நியர்லி 1.3 trillion by 2030 to developed countries. Developed countries should pledge us 1.3 trillion rupees. அதாவது 1.3 trillion dollars, sorry rupees இல்லை, 1.3 trillion dollars for the cause of mitigation and adaptation of the climate change. ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the developed countries are only pledging willing to pledge only up to $250 to $300 billion by 2030. So India and other developing countries has rightly rejected and criticized the NCQB. ஓகேங்களா? NCQB அதை வந்து அவங்க criticize பண்ணுறாங்க and they have criticized it as a optical illusion. India has criticized this new collective quantified goal as an optical illusion. So and they have condemned it and came out of this conference. Actually இதுதான் இப்போது நடந்தது. இப்போ அடுத்து வந்து ட்ரம்ப் வந்தார். எதுக்கு இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படின்ட்டு பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளில வந்துட்டார். ஸோ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளில வந்ததுனால கிட்டத்தட்ட வந்து இந்த 4 வருஷத்தில் இப்போ 4 வருஷம் வந்து இருக்க போகிறாங்க. இந்த 4 வருஷத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த US is going to release nearly extra 4 billion tons of carbon dioxide. It is equivalent to the release of combined release of Japanese and European Union. இல்லைனா வந்து least 140 least emitting countries உடைய combined release தான் இப்போ இந்த 4 வருஷத்தில் வந்து இவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு வந்து கார்பன் கிரெடிட் ஒருத்தவங்க, ஓகேங்களா, அவங்க வந்து கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. கார்பன் பிரீஃப் அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன் ஹேஸ் செட் இட். ஓகேங்களா? ஸோ வாட் தே வில் டூ அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ வரைக்கும் நமக்கு we don't have a clue about it.
okay. So but I have summarized, okayங்களா, I have summarized what and all happening, what have happened, how it is going to unfold, இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். Next we have to wait and see what is going to do, what the climate அந்த இது பற்றி என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து யூஎஸ் வந்து வெளில வந்தாங்கல்ல, இதுதான் ஃபஸ்ட் டைமா ட்ரம்ப் தான் வெளில வராரா அப்படின்னா 3 வாட்டி வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த climate சப்மிட்லேருந்து 3 வாட்டி வெளில வந்திருக்காங்க. 2 வாட்டி ட்ரம்ப் வெளில வந்தார். அப்போ ஒரு வாட்டி இதுக்கு முன்னாடியே யாரோ வெளில வந்தாங்கல்ல, அந்த புண்ணியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டபிள்யூ புஷ். 2006 எல்லாமே எதுக்காக இவங்க வெளில வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிடெக்ஸ்ட் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு இது நல்லது இல்லைங்க, அமெரிக்கன் எக்கனாமிக்கு இது நல்லது இல்லைங்க, ஓகேங்களா. தே ஆர் வெரி வெரி ஷார்ட் சைட்டட். ஆக்சுவலி தே ஆர் பாப்புலிஸ்ட், தட்ஸ் ஆல். தே ஆர் ரைட் விங் பாப்புலிஸ்ட். ஸோ தே ஆர் ஷார்ட் சைட்டட். அவங்களுக்கு என்ன தெரியலனா ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் கோயிங் டு பி ரிட்டாலியேட்டட் by the American citizens only. Future American citizens are going to feel the heat of the climate change, okay. பட் அவங்களுக்கு அந்த டைமில் அவங்களோட சப்போர்ட்டர்ஸை திருப்தி பண்ணால் போதும், அவ்வளோதான், ஓகே. இது ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி தான். அப்போ ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கியோட்டோ அக்ரிமெண்ட்லேருந்து வெளில வர்றாரு. கியோட்டோ அக்ரிமெண்ட்டில் he didn't sign itself, வெளில வர்றதில்ல. கிளைமேட் டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு, பட் he didn't sign. ஸோ கியோட்டோ அக்ரிமெண்ட்டில் சைனே பண்ணல யூஎஸ், ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. கியோட்டோ அக்ரிமெண்ட்டில் யூஎஸ் didn't sign. ஸோ கியோட்டோ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னது? UNFCCC அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்க, ஓகேங்களா. UNFCCC, ஓகேங்களா. This has been started or launched in the first Earth Summit. இந்த ஃபர்ஸ்ட் எர்த் சப்மிட்டில் இந்த UNFCCC எடுத்துகிட்டு வராங்க. அப்போ this is for combating climate change. This organization is for the combating of the climate change. சரி, எப்படி சேஞ்ச் பண்ணலாம், climate change எப்படி வந்து காம்பேக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே இதில் வந்து சேர்ந்துருக்காங்கல்ல, இந்த பார்ட்டிஸ்லாம் உட்காந்து டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், COP அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு COP வந்து பெர்லினில் ஆரம்பிக்குதுங்க. பெர்லின் COP 1 அப்படின்னு வந்து என்ன ஆகுதுன்னா பெர்லினில் ஆரம்பிக்குது in 1995, ஓகேங்களா. ஸோ அதில் இருந்தே இவங்க எப்படியெல்லாம் இந்த climate சேஞ்சை நம்ம we can arrestன்னு யோசிக்கிறாங்க, பேசுகிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு டைமில் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது COP 3ல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா COP 3ல் கியோட்டோவில் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த கியோட்டோவில் டிஸ்கஸ் பண்ணுறது தான் வந்து 1997ல் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த டிஸ்கஸ் பண்ணுறதுனால வந்த புரோட்டோகாலுக்கு பேர் தான் கியோட்டோ புரோட்டோகால், where they will combat the climate change through the arresting of greenhouse gases. greenhouse gases நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கியோட்டோ புரோட்டோகாலில் தான் முடிவு பண்ணுறாங்க, ஓகேங்களா. இது எப்போ இட் கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா COP 11ல் 2005ல் இட் கேம் இன்டு ஃபோர்ஸ், ஓகே. அப்போ தான் வந்து 55% of the carbon dioxide releasing countries have ratified this Kyoto protocol, okay. அப்போ கியோட்டோ புரோட்டோகால் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா they are identifying 6 gases as the climate greenhouse gases. 6 gases. இந்த 6 gases-ஐ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறதை நம்ம எப்படியாச்சும் வந்து காம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. they are having annex A, annex 1, அப்புறமா வந்து annex 2, அப்புறம் annex A countries, annex B countries அப்படின்னு வந்து சில விஷயங்களை வைக்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ இந்த annex Aல என்ன ஆகுது அப்படின்னா சில குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்காங்க. அப்புறம் annex Bல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா they are the sub group of annex A, annex 1 countries, annex Bல, ஓகேங்களா. அது யாருன்னா முழுக்க டெவலப்டு கண்ட்ரிஸ் மட்டும். அவங்க என்ன பண்ணணும்னா இந்த டார்கெட்ஸ், சில டார்கெட்ஸ் வைக்கிறாங்க.
இந்த டார்கெட்ஸ் ஆர் பைண்டிங் டு அனெக்ஸ் 1 countries. அப்புறமா வந்து நான் அனெக்ஸ் கண்ட்ரீஸ்னு இருக்காங்க. there is no binding targets. இந்த நான் அனெக்ஸ் கண்ட்ரீஸில் தான் வந்து இந்தியாலாம் இருக்குது. ஓகேங்களா? ஏன் சார் அது தனியாக இருக்குது இது தனியாக இருக்குது அப்படின்னா, this principle is based on common but differential responsibility. காமன் பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனி அனெக்ஸில் வந்து வைக்கிறாங்க. அப்போ அனெக்ஸ் 1 countries என்னது? அனெக்ஸ் 1 countries ஆர் த குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் விச் இஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் எக்கனாமிஸ் இன் டிரான்சிஷன். இவங்க எல்லாருக்குமே பைண்டிங் டார்கெட்ஸ் இருக்குங்க. பைண்டிங் டார்கெட்ஸ் ஆர் தர். இந்த பைண்டிங் டார்கெட்ஸை அவங்க எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தே ஆர் இன்ட்ரடியூசிங் ஃபர்ஸ்ட் டைம் த மார்க்கெட் மெக்கானிசம்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட் மெக்கானிசம்ஸ், 3 மார்க்கெட் மெக்கானிசம்ஸ், க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம், அப்புறம் ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கப்புறமா வந்து கார்பன் டேக்ஸ் அப்படின்னு வந்து இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட் மெக்கானிசம்ஸை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் ஒவ்வொன்றா மாறுது. கியோட்டோ ப்ரோட்டோகால் இஸ் த இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால் which is trying to combat the greenhouse gas. அப்போ இன்னொரு ப்ரோட்டோகால் என்னது? மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் இஸ் ஃபார் த காம்பேக்டிங் ஆஃப் ஓசோன் லேயர் கேஸஸ். ஓகேங்களா? இதுக்கு கியோட்டோ ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ இப்படி தாங்க மாறுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேசும்போது தான் நமக்கு கிளைமேட்டுக்கு, இப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆர் ஆஸ்கிங் ஃபார் கிளைமேட், சரி இது ஃபினான்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் வந்து கோப்பன்ஹெகனில் தே ஆர் பிளட்ஜிங். சரி ஓகே, 2020க்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்? 2020க்குள்ளே we will give $100 billion அப்படின்ட்டு வந்து பிளட்ஜ் பண்ணுறாங்க. இதை இவங்களால எப்போ தான் கொடுக்க முடியுது? 2022ல் தான் இவங்களால கொடுக்க முடியுது இந்த கிளைமேட் ஃபினான்ஸுக்கு. ஓகேங்களா? அப்போ தான் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் என்ன கேட்குறாங்கன்னா, சரி ஓகே, we need technology and we need money. ஓகேங்களா? இந்த மணி இருக்குது பார்த்தீங்களா, இது 2 டைப்பாக வேணும் எங்களுக்கு. ஒன்று வந்து நீங்கள் ஆல்ரெடி எமிட் பண்ணீங்கல்ல, இந்த எமிட் பண்ணுறதுனால நாங்கள் இப்போது சில ப்ராப்ளம்ஸை அனுபவிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராட்டாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து சைக்ளோன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இட் ஹாஸ் இன்டென்சிஃபைடு அண்ட் பிகேம் அன்பிரிடிக்டபிள். இன்டென்சிஃபைடு அண்ட் அன்பிரிடிக்டபிள் சார். எதனால் அப்படின்னா, நீங்கள் ரிலீஸ் பண்ணதுனால, நீங்கள் 400 வருஷமாக ரிலீஸ் பண்ணதுனால, டெவலப்டு கண்ட்ரீஸ் ரிலீஸ் பண்ணதுனால, டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இன் ட்ராபிக்கல் ஏரியா அண்ட் சம் ஐலாண்ட் நேஷன்ஸ் ஆர் ஃபேஸிங் த ஹீட். உயிரிழப்பு, பண இழப்பு, ப்ராப்பர்ட்டி லாஸ், இது எல்லாமே அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் ஆர் இன்க்ரீசிங் because of the historical release. அப்போ நீங்கள் what you have to do? You have to give us loss and damage fund. And this is not the fund with respect to the climate finance. The climate financeங்கிறது எதுக்கு? இது முழுக்க வந்து மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷனுக்காக வரக்கூடியது. இதுக்கப்புறம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு லாஸ் இருக்குல்ல, அது லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டில் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு 2 விதமாக கேட்குறாங்க. ஓகேங்களா? 2 விதத்துக்குமே நாமம் தான், இன்னும் எந்த ஒரு இதுவும் சொல்லலை. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங் ஒன்லி த கண்ட்ரி, அதாவது அந்த கண்ட்ரீஸ் ஹவ் பின் டிவைடட் இன்டு 2 ஏரியாஸ். ஓகேங்களா? ஒன்று வந்து டெவலப்பிங், இன்னொன்று வந்து டெவலப்டு கண்ட்ரிஸாக வந்து பிரிஞ்சு குளோபல் நார்த் குளோபல் சவுத்துன்னு பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. we have to see இந்த நெக்ஸ்ட் COP என்ன நடக்குது, எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இதுக்கு நடுவில் தான் வந்து அந்த COPயில் க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஷான், சவுத் கொரியாவில் இருக்குது. ஓகேங்களா? க்ரீன் கிளைமேட் ஃபண்ட். ஸோ இந்த பாரிஸ் கிளைமேட்லேருந்து வெளில வந்துட்டதுனால இதுக்கப்புறமா வந்து இந்த க்ரீன் கிளைமேட் ஃபண்டுக்கெலாம் வந்து US will not give some assistance. ஓகே, what they are going to do அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும், என்ன ஆக போகுது ஏது அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, எக்ஸ்பர்ட் பேனல் clears the plan to rebuild wash away Teesta Dam in சிக்கிம். சிக்கிமில் வந்து ரீசெண்டாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டீஸ்டா டேம் வந்து உடஞ்சதுங்க. சிக்கிமில் டீஸ்டா டேம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது இப்போ ரீசெண்டாக இட் ஹஸ் பின் டெவாஸ்டேட்டட் பை த கிளேஷியல் அவுட்பஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு என்ன இந்த மாதிரியான டேமேஜ், இந்த டேம் ப்ரீச் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு வந்து பேர் ஓவர் டாப்பிங்னு பேர். இந்த ஆஸ்பெக்டை தெரிஞ்சுக்கோங்க. ஓவர் டாப்பிங் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரீச்சிங் ஆஃப் த டேம். ஓகே, நெக்ஸ்ட் there is another thing which is tipping point. நம்ம ஆல்ரெடி டிப்பிங் பாயிண்ட்னா என்ன, டிப்பிங் பாயிண்ட் ஆகிட்டு இருக்கு, 9 டிப்பிங் பாயிண்ட் இருக்குது உலகத்தில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. அண்ட் ஃபீட்பேக் லூப் வந்து இட் இஸ் இன்டென்சிஃபைங் த டிப்பிங் பாயிண்ட்ஸ் ஆர் இன்டென்சிஃபைங் த ஃபீட்பேக் லூப் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டிப்பிங் பாயிண்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிக் சி. ஆர்டிக் சி கிரீன்லேண்டில் வந்து கிரீன்லேண்ட் வந்து இட் இஸ் டேர்னிங் இன்டு ப்ரௌன் பிகாஸ் instead of observing the carbon it is releasing it actually. Okay, so அந்த phenomena வந்து இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லேண்டோடைய அந்த லேக்ஸை வந்து ப்ரௌனாக மாற்றிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கிரீன்லேண்ட் லேக்ஸ் have turned into brown. So why it is happening? Because permafrost இருக்குல்ல, permafrost அப்படின்னா permanent frost அப்படின்னு அர்த்தம். permanent frostனா soils which are more frozen soils தான் வந்து permafrost அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த frozen soilsல வந்து they contain carbon content which is nothing but methane. Because of it is thawingனா வந்து உருகிறது. அந்த permafrost வந்து உருகுதான். ஏன் உருகுது? Because of the climate change. இன்க்ரீஸ் ஆகுது, கிளைமேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த கிளைமேட் வந்து ஏறுது, அப்போ இது உருகுது. உருகும் பொழுது இட் இஸ் ரிலீஸிங் த கார்பன் ஆர் மீத்தேன் விச் இட் இஸ் ஸ்டோரிங் ஃபார் n நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேங்களா, இப்படி ரிலீஸ் ஆகுது. ஸோ இது ரிலீஸ் ஆகிறதுனால அந்த அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இஸ் ரெடியூஸ்ட். இப்போ ரிலீஸ் ஆகுதா, மேலே இருக்குமா, அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மழை வருது. பிகாஸ் ஆஃப் ரெயின்ஃபாலும் இன்டென்சிஃபை ஆகுது. அப்போ மழை வரும் பொழுது இட் இஸ் வாஷிங் அவே த கார்பன், எக்ஸஸ் ஆஃப் கார்பன், நைட்ரஜன், ஃபர்டிலைசர்ஸ், அதெல்லாம் ஃபர்டிலைசர் வேறு யூஸ் பண்ணுறோம். அப்போ அது எல்லாமே போயிட்டு அந்த லேக்ஸில் கலக்குது. லேக்ஸில் கலக்கிறதுனால லேக்ஸ் இஸ் ஆல்சோ பிகமிங் மோர் அசிடிஃபைடு அண்ட் இட் இஸ் ரிலீஸிங் கார்பன். பிகாஸ் ஆஃப் இட் ஹவ் டேர்ன்ட் இன்டு ப்ரௌன். ஆக்சுவலாக ப்ரௌன் கலராக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இதனால் இந்த எஃபெக்ட்னால் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் பெனிட்ரேஷன் வில் ரெடியூஸ் பிகாஸ் ஆஃப் த கலர் சேஞ்ச். அப்புறம் பைட்டோபிளாங்டான்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கார்பன் இன்டேக் ஆகிறதுக்கும் பைட்டோபிளாங்டான்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆனால் தான் கார்பனை வந்து இன்டேக் பண்ண முடியும். ஸோ அதுவும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து நெமட்டோட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வார்ம்ஸ், டேப் வார்ம், ரிங் வார்ம் அதெல்லாம் இருக்குல்ல, அதான் நிமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தே ஆர் ரியாக்டிங் வித் த கார்பன் டை ஆக்சைடு இன் டிஃப்ரெண்ட் லைஃப் சைக்கிள்ஸ். அவங்களோட லைஃப் சைக்கிளில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் டிஃப்ரெண்ட்டாக தே ஆர் ரியாக்டிங் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கின் பெனிட்ரேட்டிங் த்ரெட் வார்ம்ஸ், ஓகேங்களா, அது வந்து மோஸ்ட்லி இன் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன். they have developed some resistance in ivermectin. Ivermectin அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரக். அந்த ட்ரக்குக்கு வந்து they have been resistant. ஓகேங்களா, அது ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால இது நியூஸில் இருக்குது. அண்ட் நிமட்டோட்ஸ் ரெஸ்பாண்ட் டிஃப்ரெண்ட்லி டு கார்பன் டை ஆக்சைடு அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் தேர் லைஃப் சைக்கிள் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, these and all you have to note it down. Next வந்து chilling 40s. காஷ்மீரில் வந்து they are experiencing a local winter spell. இந்த வின்டர் ஸ்பெல்லுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லை காலன். ஓகேங்களா, சில்லை காலன். ஓகேங்களா, சில்லை காலன் இது காஷ்மீரில் ஒரு லோக்கல் வின்டர் ஃபினாமினா. இந்த வார்த்தைக்காக மட்டும்தான் இந்த நியூஸ் எடுத்தேன். ஓகேங்களா, அண்ட் சம் இம்பார்ட்டண்ட் லோக்கல் வேர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த லோக்கல் வேர்ட்ஸில் earthen பார்ட் வந்து இன்டீக்டாக வந்து பின் பண்ணியிருக்கு, அதுக்கு பேர் வந்து கங்க்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாக் இருக்குது, அதுக்கு பேர் வந்து ஃபெரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டி இந்த பேர்லாம் இந்த டேர்ம்ஸ் இன் நியூஸ்னால இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கூட இம்பார்ட்டண்ட் இல்லை, இது வந்து ஜாகிரஃபியில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில்லை கலன். ஓகே.
நெக்ஸ்ட்டு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் தே ஆர் கிளியரிங் சம் ஸ்னோஸாக. அது எங்கே ஸ்னோ வந்து கிளியர் பண்ணுறாங்கன்னா ஜொசில்லா பாஸில் கிளியர் பண்ணுறாங்க. இது பாசஸ் இன் நியூஸில் கேட்கலாம். பாசஸ் அதுக்கப்புறம் அதோட ஏரியா ரீஜன், பாசஸ் ரீஜன். ஜொசில்லா பாஸ் எங்கே இருக்குது? ஸ்ரீநகர் லே ஹைவேல இருக்குது. ஜொசில்லா பாஸ் ஸ்ரீநகர் லே. அப்புறம் நாத்துலா பாஸ் இப்படிலாம் சிக்கிமில் இருக்கும். இந்த மாதிரி சம் பாசஸ் ஆர் தர். லானாலே பாஸ் தான், ஓகேங்களா? நாத்து லா அப்படின்னாலே நாத்து பாஸ்ன்னு அர்த்தம் அவங்க லோக்கல் மொழியில். பட் அது வந்து இப்போ டால் இருக்குல்ல, டால் லேக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல, டால் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி பாஷையில் வந்து லேக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. அப்போ ஏரி லேக் அப்படின்னு நம்ம இப்போ சொன்னால் எப்படியோ அந்த மாதிரி அவங்களுக்கு அது சவுண்ட் ஆகும் ஆக்சுவலி. Next is with respect to an enduring commitment to the Indo-Pacific. Indo-Pacific and its commitment அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோ-பசிபிக் ரீஜியனோடைய இம்பார்ட்டன்ஸ், ஓகேங்களா? இண்டோ-பசிபிக் ரீஜியனோடைய இம்பார்ட்டன்ஸ் we have to note it down. அது இப்போ ட்ரம்ப் வருகைக்கு அப்புறம் அது எப்படி வந்து மாறப்போகுது? ஏன்னா த இண்டோ-பசிபிக், த வேர்ட் இண்டோ-பசிபிக் அப்படின்னு யார் ஃபஸ்ட்டு மாற்றுறாங்க அப்படின்னா ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் மாற்றுறாரு. ஸோ ஹீ நியூ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த இண்டோ-பசிபிக். இண்டோ-பசிபிக்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே சில வார்த்தைகளை வந்து யூ ஹாவ் டு இன்டகிரேட் இன் யுவர் ஆன்சர்ஸ். இண்டோ-பசிபிக், ஓகேங்களா? சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் which you have to note it down. First of all, with respect to defense, defense themes of Indo-Pacific அப்படின்னா defense and security, defense and security. Next, second important theme is with respect to political commitment, political commitment. Third important ஆன theme என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா with respect to economic significance, economic significance. Fourth important ஆன theme என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா geopolitical, geopolitical significance. Okay, next fourth is with respect to maritime, maritime safety. ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா in Indo-Pacific every country should establish right to navigation, right to navigation and protection of sea lane of communication, sea lane of communication, right to navigation and the protection of sea lane of communication. Second important ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா with respect to establishment and following of global rule based order, global rule based order. ஓகேங்களா? இது எல்லாம் இந்த விஷயத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா we are doing every aspects like quad. குவாட்லாம் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஹார்னஸ் த பொட்டென்ஷியல் ஆஃப் த இண்டோ-பசிபிக், ஓகேங்களா? ஏன்னா இண்டோ-பசிபிக்கில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு எனர்ஜி, ஓகேங்களா? எனர்ஜி செக்யூரிட்டி நமக்கு கிடைக்கும். இண்டோ-பசிபிக்கில் நம்ம ஆக்சசபிள் ஆகிறோம் அப்படின்னா அதில் நிறைய நேச்சுரல் கேஸஸ் இருக்குது, அப்புறம் ஆயில் இருக்குது, ப்ராஸ்பெக்ட் இருக்குது இந்த ஐலாண்ட்ஸ்லலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல அதோடைய ஆக்சசபிலிட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மலாக்கா ஸ்டேட்டாக இருக்கட்டும், சுண்டா ஸ்டேட்டாக இருக்கட்டும், லாம்போக் ஸ்டேட்டாக இருக்கட்டும், இந்த ஸ்டேட்லாம் நமக்கு அதோட ஆக்சஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஸ்டேட் எதுக்கு? டு என்ஷூர் த
navigation எதுக்காக அப்படின்னா for economic prosperity, because 70% 90% of the trade in volume and 70% of the trade in value is being traded by the Indian Ocean and Pacific Ocean as a large. There is an economic shift from the Atlantic Ocean to the Pacific Ocean. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா because of the rise of multipolar countries. Developing countries உடைய இம்பார்ட்டன்ஸ் அதிகமானதுனால productivity, market value, consumer base இது எல்லாமே the importance has shifted from the Atlantic Ocean to Pacific Ocean. ஸோ அதனால தான் என்றைக்கும் இல்லாமல் pivot to Asia பாலிசியாக இருக்கட்டும், குவாடாக இருக்கட்டும், இது எல்லாமே to counter one important country which is dominating nothing but சைனாவை கவுண்டர் பண்ணுறது தான் நம்மளோட எய்ம் இண்டோ பசிஃபிக்கில். ஒன் ஆஃப் த எய்ம், நாட் அஸ் பட் ஃபார் யூஎஸ். ஓகேங்களா, யூஎஸ்க்கு இதுதான் எய்ம். ஃபார் அஸ் we need to ensure our own security. We want to provide a net safety of Indian Ocean region. Indian Ocean regionல நம்ம வந்து ஒரு net safety producer-ஆ இருக்கணும். ஓகேங்களா, where we have to have our ability to combat the piracy issues-ஆ இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து ஏதாவது humanitarian assistance-ஆ இருக்கட்டும். இது எல்லாத்துலேயுமே we have to become the first line of first responder during the time of humanitarian crisisல ஏதாவது ஒரு இதுவாக இருக்கணும்னா ஃபஸ்ட் ரெஸ்பாண்டராக நம்ம இருக்கணும். அதுக்கு what we have to do is we have to have the importance of the Indo-Pacific. ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் தான் we have to see this article. இதில் பார்க்கும் பொழுது the Americans, the importance of the Trump administration which has been given to the Indo-Pacific region is enormous. இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, during his swearing-in ceremony, all the foreign ministers of the Quad as present in America. The invitation was extended to all the foreign Quad ministers actually. Okay, so அதை நம்ம பார்க்கலாம். Next, there are many things which US has did to recognize the significance of Indo-Pacific, such as naming US Pacific Command. US Pacific Command ன்னு இருக்குல்ல, அதை எப்படி நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா US Indo-Pacific Command, அந்த இண்டோ அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துருக்காங்க. அப்புறம் Secretary of Defense Office has been re-established as to focus the Indo-Pacific allies and partners. ஓகேங்களா, அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to deepen the collaboration of maritime security, supply chain resilience and technological standards. ஓகேங்களா, இந்த வார்த்தைங்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இவ்வளோ வார்த்தைங்க நான் சொல்லியிருக்கேன்ல, இது எல்லாமே கீவேர்ட்ஸுங்க. இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் யூ ஹேவ் டு ரைட் யுவர் மெயின்ஸ். தட்ஸ் ஆல். இண்டோ பசிபிக்னு வருதா, இதெல்லாம் எழுதுங்க. தட்ஸ் ஆல். ஓகே, and first ever Quad Leaders Summit in 2021 has been conveyed by the Joe Biden government. ஏன்னா அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன தான் ஆரம்பித்தாலும் the significance has been realized by American policy circles. அதனால் they have ensured the continuity of the Indo-Pacific significance as well as they have enhanced the Indo-Pacific, ஓகேங்களா, region. எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, they have reached, ஓகேங்களா, they have diversified simply from the defense or economic angle to climate change angle. ஓகேங்களா, climate change angle-ஆக இருக்கட்டும், vaccines-ஆக இருக்கட்டும், critical technologies-ஆக இருக்கட்டும், all have been ensured, covered with respect to Indo-Pacific economic framework. Okay. Next, genocide and the world's averted grace. இப்போ
there is a saying, it is more wrong where the evil persistent அப்படின்னு பார்த்தீங்கன்னா, where is the evil persist when the good man take no action அப்படிங்கிறாங்க. the area where the evil persist, which area the evil persist is where the good men don't do any action. If they are become idle ஆயிட்டாங்க, அதாவது கல் ஆயிட்டாங்க அப்படின்னா, the evil will automatically fill the place. This is what happened during the Holocaust. Holocaust is nothing but the mass extermination of Jews population மாஸாக வந்து எக்ஸ்டர்மினேட் பண்ணது. அந்த டைம் தான் வந்து வேர்ல்டு விழிச்சுக்குச்சு. ஓ, இப்படி ஒரு விஷயம் நடக்குதா, இப்படி ஒரு விஷயம் என்னதான் வந்து அதுக்கு முன்னாடி நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தாலுமே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, மாஸாக எக்ஸ்டர்மினேட் பண்ணுறாங்க, இவங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் அலைஸுக்கு தெரிஞ்சாலும் கண்டும் காணாமல் இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அது போயிட்டுருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு இது. பட் தேர் இஸ் அன் இன்சிடெண்ட், ஆஸ்விக் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் ஜெர்மன் வந்து அந்த ஜெர்மனை பிடிச்சதுக்கப்புறமா ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அந்த ஹாரிஃபிக் ஈவெண்ட்டை கண் கூட பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது தான் அதோடைய அந்த ஒரு ஹாரர் வந்து அவங்களுக்கு முன்னாடி தெரியுது ஆக்சுவலி. ஓகேங்களா? அப்படி தெரியும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனோசைடு கான்ஃபரன்ஸ் கேம். அதில் 1948 ஜெனோசைடு கான்ஃபரன்ஸில் ஜெனோசைடு கன்வென்ஷன்ஸ் கேம். அந்த கன்வென்ஷன் படி என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு த கன்வென்ஷன் தே ஹவ் டிஃபைன்ட் த கிரைம் ஆஃப் ஜெனோசைடு. ஜெனோசைட்னா என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. த ஆக்ட் கமிட்டட் வித் த இன்டென்ட் டு டெஸ்ட்ராய் இன் அ ஹோல் ஆர் இன் பார்ட் அ நேஷனல், எத்தினிக்கல், ரேஷியல் ஆர் ரிலீஜியஸ் குரூப். ஓகேங்களா? இந்த ஆக்டுக்கு பேர் தான் வந்து ஜெனோசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இனப்படுகொலை. அது எப்படியாவனாலும் இருக்கலாம், நேஷ்னலாக இருக்கலாம், எத்தினிக்கலாக இருக்கலாம், லிங்குவிஸ்டிக்காக இருக்கலாம், ரிலீஜியஸாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு இனத்தை வந்து நீங்கள் ஒரு டார்கெட் பண்ணி ஒரு சர்டன் இனத்தை வந்து நீங்கள் படுகொலை பண்ணாலுமே அதுக்கு பேர் வந்து இனப்படுகொலை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கலவரத்தப்ப ஒரு பர்டிகுலரான ஒரு இவங்களை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, ஒரு இனத்தை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆக்ஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து போக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. போக்ரம். ஓகேங்களா? போக்ரம்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறமா எந்த ஒரு ஜெனோசைடுமே நடக்கக்கூடாது, நெவர் ஆஃப்டர், நெவர் அகெயின் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்ம். அப்போ அந்த மாதிரி இருந்தாங்களா அப்படின்னா, தேர் ஆர் சம் ஸ்ட்ரிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் 1945 ஆல்சோ. ஓகேங்களா? வேர் த வேர்ல்டு ஹஸ் டர்ன்ட் அ பிளைண்ட் ஐ டு ஜெனோசைடு. ஸ்டார்டிங் ஃப்ரம் கம்போடியாவில், அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டுட்சி, அப்புறம் வந்து ரவாண்டாவில் ஒரு ஜெனோசைட் நடக்குது அதே மாதிரி. ஓகேங்களா? அது டுட்சி, அப்புறமா வந்து ஹூட்டூஸ், அவங்களுக்கு இடையில நடக்குது. நெக்ஸ்ட் வந்து கம்போடியாவுக்கு அப்புறம் டுட்சி, அதுக்கப்புறம் காசாவில் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. இங்கே எல்லாமே நடந்தது இனப்படுகொலை தான். ஓகே? ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு ஹாரர் நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலும் கலெக்டிவ் விஸ்டமும் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இந்த ஹியூமன் ரேஸுக்கு தேவை அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் வலியுறுத்துகிறாங்க. பட் சில எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? வேறு எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம்
மைனாரிட்டி மெஜாரிட்டி குரூப் இன் நியூஸ் கண்ட்ரி அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை எஸ்ஏல யூஸ் பண்ணலாம், எத்திக்ஸில் யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒரு வாட்டி படிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியா வித் இந்தோனேஷியா. இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குங்க. ஓகேங்களா, இந்தியா இஸ் த ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் கண்ட்ரீஸ் டு ரெகக்னைஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தோனேஷியா. அண்ட் இந்தோனேஷியாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம். டச் வந்து ரீடேக் பண்ண விடாமல் நம்ம தடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்தோனேஷியாவை திருப்பி வந்து டச் வந்து ரீடேக் பண்ண விடாமல் நம்ம வி ஹவ் ப்ரொடெக்டட் இட். நெக்ஸ்ட்டு பண்டங் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு 1955 ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. தட் வாஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் த மேக்கிங் ஆஃப் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட். ஓகேங்களா, சுகர்னோவும் வந்து அதில் இருக்கார். சுகர்னோ, நேரு, ஓகேங்களா, இவங்கெல்லாம் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் இந்தோனேஷியாவுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய ஒற்றுமைகளும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னா, ரெண்டு பேருமே வந்து ஆன்டி இம்பீரியலிஸ்டிக்காக இருந்தாங்க இனிஷியலாக. இம்பீரியல் பவர்ஸுக்கு எதிராக வந்து போராடக்கூடிய எண்ணம். அதே மாதிரி அவங்கவுங்க ரீஜனில் அவங்கவுங்க வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரி ஆக்சுவலி, லேண்ட் வைஸ் பெரிய கண்ட்ரி. மெஜாரிட்டி அப்ரெஷன் இல்லாத கண்ட்ரி, மைனாரிட்டிஸோடைய அந்த ஒரு இதுவை வந்து புரிஞ்சிக்கிட்டு நடக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. மெஜாரிட்டி அப்ரெஷன் இல்லாத கண்ட்ரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் எக்கனாமிக் பவர் ஹவுஸ் ஆல்சோ, லார்ஜஸ்ட் பாப்புலேஷன், இது எல்லாமே இருக்குது. ஆனால் அதே மாதிரி அவங்களுக்கு காமனான சில ப்ராப்ளம்ஸும் இருக்குங்க. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸாக இருக்கட்டும், அப்புறமா வந்து யூஎஸ் சைனா ரிவல்ரினால் வந்து ஃபுட்டு, ஃபியூவல், அந்த செக்யூரிட்டி, ஃபர்டிலைசர் செக்யூரிட்டி வந்து வீக்கன் ஆகிறதா இருக்கட்டும், குளோபல் ஆர்டர், மல்டிலேட்ரல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிலேட்ரல் ஆர்டர், ஃபார் எக்ஸாம்பிள் WTO வந்து செயலிழக்கிறதா இருக்கட்டும், WHO வந்து யூஎஸ் வந்து உடைச்ச விதமாக இருக்கட்டும், WTOவுடைய அந்த டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசமை உடைச்ச விதமாக இருக்கட்டும், இப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளில வர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் ஆஃப் மல்டிலேட்ரல் ஆர்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். சார் இது பிரேக் ஆகிறதுனால என்ன சார் ஆக போகுது அப்படின்னா, இண்டிவிஜுவல் கண்ட்ரிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய எக்கனாமிக் மைட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. they won't work within the framework of the multilateral organizations. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஒரு சாதாரண ஒரு சின்ன கண்ட்ரி கூட, இப்போ பூட்டான் மாதிரியோ, ஒரு நேபாள் மாதிரியோ, இல்லைனா மால்தீவ்ஸ் மாதிரியோ, மொரீஷியஸ் மாதிரியோ ஒரு சின்ன கண்ட்ரி கூட WTOவில் யூஎஸ் எதிர்த்து போராட முடியும். பட் அப்படி இல்லை, மல்டிலேட்ரல் ஆர்கனைசேஷனே இல்லை அப்படின்னா யூஎஸ் வில் ஈஸிலி ஓவர் பவர் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் ஆக்சுவலி. அப்போ அந்த சமாதானம் இருக்காது, அந்த டெமோக்ராட்டிக் அந்த ஒரு பேச்சு இருக்காது. ஸோ இது வீக்காக வருது, ரெண்டு கண்ட்ரீஸ்க்குமே ஆபத்து தான். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க. சம் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து சொல்கிறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு இட். இந்தியாவோட பிரம்மோஸ் மிசைல் ஆஃப்டர் ஃபிலிப்பைன்ஸ் இது இவங்க இந்தோனேஷியா வாங்குற மாதிரி இருக்குது. பட் அந்த அக்ரிமெண்ட்டு இன்னும் சைன் போடாமல் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, சபங் போர்ட் ப்ராஜெக்டாக இருக்கணும். சபங் போர்ட் வந்து அப்போ இந்தோனேஷியாவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ போர்ட்ஸ் இன் நியூஸ், அப்புறமா வந்து கண்ட்ரிஸும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சபங் போர்ட். நெக்ஸ்ட் வந்து ஆச் அந்தமான் கனெக்டிவிட்டி இனிஷியேட்டிவ், அதுவும் இன்னும் கிக் ஆஃப் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா, ஆச் அந்தமான் கனெக்டிவிட்டி ரிலேட்டட் டு இந்தோனேஷியா இந்தியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதையும் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, next they have also discussed about the மியான்மருடைய கான்ஃப்ளிக்ட். மியான்மர் கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அதையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் மினிஸ்டர், இந்தியன் ஃபாரின் மினிஸ்டர், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தோனேஷியா, இவங்க ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை, இது ஒரே ஒரு வார்த்தை. இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன் இம்பார்ட்டன்னா, ஏஷியான் குரூப்பு, அப்புறம் பிம்ஸ்டெக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து காமனாக எது இருக்குது அப்படின்னா
இந்த மியான்மர் இருக்குது. ஸோ மியான்மர் இஸ் த கேட்வே ஃபார் அவர் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி ஆல்சோ. அது எதுக்காக இம்பார்ட்டன்ட்னா மியான்மரோட ஸ்டெபிலிட்டி தான் நார்த் ஈஸ்ட் இது போர்ஷனுடைய அந்த எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி, அதுக்கப்புறமா வந்து செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர், இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டெபிலிட்டி, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, மிலிட்ரி அந்த இன்சர்ஜென்சியை கம்மி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மியான்மரோட ஸ்டெபிலிட்டி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. Because there is a possibility, every possibility of the spillover of the arms, ammunitions and the political instability to the northeastern country. ஓகேங்களா, நார்த் ஈஸ்டர்ன் அந்த ஏரியாவுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது நம்ம we have to take into account. அதனால தான் வந்து இது இம்பார்ட்டண்ட் ஆகுது. ஸோ this region, Asian regionல he has emphasized, the President of Indonesia has emphasized that Asian region should be invested by the Indian tycoons. ஓகேங்களா, அதே மாதிரி இந்தோனேஷியா எஸ்பெஷலி இட் இஸ் ஓப்பன் டு எவ்ரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து இந்தோனேஷியன் பிரசிடென்ட் வந்து கேட்டிருக்காரு. ஓகேங்களா, அப்போ இந்த ஏஷியான் அப்படிங்கிற இந்த விஷயம் இம்பார்ட்டண்ட் ஆகுது. ஏஷியான் அப்படிங்கிறது இட் ஹாஸ் பீன் ஸ்டார்டட் இன் 1967. ஏஷியான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். 10 countries ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் ஏஷியான் கண்ட்ரி. 10 countries இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் டியூரிங் த பேங்காக் டிக்ளரேஷன் த ஏஷியான் ஹாஸ் பீன் ஃபார்ம்டு. பேங்காக் டிக்ளரேஷன். ஸோ இந்த நியூஸ்லாம் வந்து பிலிம்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் ஏஷியான் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்தியா சைனா டு ரெஸ்யூம் த டைரக்ட் ஃப்ளைட் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் வீசாஸ். ரீசெண்ட்லி வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஓரளவுக்கு ஓகேவான சில பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர் இந்த டோக்லம் இஷ்யூனால 2020 வாட் வி ஹவ் டிட் இஸ் இந்த டைரக்ட் ஃப்ளைட்டாக இருக்கட்டும், வீசாஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நிறுத்தி வச்சுருந்தோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையுமே இனிமேல் வந்து நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஃப்ளைட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are also, the Chinese are also agreed to share the hydrological data which they have not been shared for the past few years. ஓகேங்களா, அந்த ஹைட்ரலாஜிக்கல் டேட்டாவையும் வந்து நமக்கு ஷேர் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஏன் சிக்னிஃபிகண்ட் ஆகுதுன்னா எர்லாங் ஜாங்போ பிரம்மபுத்திரா ரிவரில் அவங்க வந்து ஒரு டேம் கட்ட போகிறாங்க, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டேம். ஸோ இதுக்கு அந்த ஹைட்ரலாஜிக்கல் டேட்டா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு அசஸ் த கண்டிஷன்ஸ் ஆஃப் த டேம்ஸ் டே பை டே ஆர் பீரியாடிக்கலி. ஓகேங்களா, and then there are some mechanisms which we are following. அது என்னென்ன mechanisms அப்படின்னு பார்த்தீங்கன்னா bilateral mechanisms. We have resumed all kinds of bilateral mechanisms like FS wise FM level bilateral dialogue இருக்கட்டும், finance ministers உடைய bilateral dialogue இருக்கட்டும், defense minister உடைய bilateral dialogue இருக்கட்டும், special representatives னு ஒரு bilateral dialogue பண்ணுவாங்க. நம்மளுடைய சீஃப் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தவாலும் அதே மாதிரி அதுக்கு பொசிஷனில் இருக்கக்கூடிய சைனீஸ் சீஃப் செக்யூரிட்டி அட்வைசரும் பேசிப்பாங்க ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் மெக்கானிசமில். ஸோ இந்த மாதிரி எல்லா பைலேட்டரல் இதுவையும் நம்ம ரெஸ்யூம் பண்ணிட்டோம். பட் தெர் ஆர் சம் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த போத் த கண்ட்ரிஸ். சைனா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா they needed level playing field over India's decision. அதாவது வந்து இப்போ ஏதாவது வந்து ஒரு பார்டர் கண்ட்ரி எப்படி போட்டிருப்பாங்கன்னா டு கவுண்டர் த சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி வி ஹவ் டிசைடட் திஸ் ரூல். அதாவது ஹோம் மினிஸ்ட்ரியோடைய பர்மிஷனோட தான் எந்த ஒரு லேண்ட் பேஸ்டு கண்ட்ரிஸ் விச் இஸ் ஷேரிங் த லேண்ட் பவுண்ட்ரிஸ் வித் இந்தியா ஷுட் இன்வெஸ்ட். அவங்களோட பர்மிஷனோட தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நம்ம ஒரு ரூல் போட்டிருக்கோம். இந்த ரூல் இவங்களுக்கு பிடிக்கல. நமக்கு அதே மாதிரி என்ன பிடிக்கலனா த டிஸ்கிரிமினேஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து த எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ். ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறது, சைனீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது நமக்கு பிடிக்கல. ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஏன்
பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் ஆக்டிவ் pharmaceutical ingredients we are dependent on China actually. அந்த மருந்து இருக்குல்ல, இந்த மருந்து ரெண்டாக பிரிப்பாங்க, பாசிவ் ஆக்டிவ் அப்படின்ட்டு. பாசிவ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப்சியூலுக்கு அந்த நம்மளுடைய உடம்புக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து அது இது பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, எய்டு பண்ணுறதுக்கு. பட் உள்ளே இருக்கக்கூடிய மருந்து தான் நம்மளுக்கு உண்மையாலே போயிட்டு நம்மளோட ரத்தத்தில் கலந்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியது. அப்போ இந்த ஆக்டிவ் pharmaceutical ingredient இருக்குல்ல, இதுக்கான அந்த பேஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் சப்ளைடு ஃப்ரம் சைனா ஒன்லி ஆக்சுவலாக. அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் டனல் போரிங் மிஷின்ஸ் இதையுமே வந்து வித்ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க சைனா. ஸோ நம்ம சைட்லேருந்து இந்த கன்சர்ன்ஸ்லாம் ரைஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மாஸ் டிபோர்டேஷன் ட்ரைவ் பை ட்ரம்ப். ரீசெண்டாக வந்து கொலம்பியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, கொலம்பியாவிலேருந்து நிறைய பேர் யாரெல்லாம் வந்து யூஎஸில் இல்லீகலாக வந்து இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து டிபோர்ட் பண்ணாங்க. அப்போ டிபோர்ட் பண்ணும்போது வந்து கொலம்பியன் பிரசிடெண்ட் இருக்கார்ல, அவர் வந்து நாங்கள் இந்த யூஎஸ் ஃப்ளைட்டை வந்து விடமாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்ப் என்ன பண்ணார்னா 25% நான் உனக்கு டேரிஃப் போட்டுருவேன், இதே மாதிரியே கண்டினியூ பண்ணால் 50% டேரிஃப் போட்டுருவேன். கண்ட்ரீஸ் லைக் கொலம்பியா, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் ஆர் ஹெவிலி டிபெண்ட் ஆன் அமெரிக்கா ஃபார் தேர் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி. ஸோ இது சொன்ன உடனே வந்து ஹீ பக்கிள்டு, ஓகேங்களா. பட் the way they have treated the migrants, illegal migrants, அவங்கள வந்து ஹேண்ட்கஃப் பண்ணி அப்புறம் வந்து சரியாக தண்ணி கொடுக்காம, சரியாக பாத்ரூம் வசதிகள் இது பண்ணாமல், ரெஸ்ட் ரூம் இது பண்ணாமல், அந்த the way they treated them was very inhuman like, ஓகேங்களா. இது எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்சிக்வன்சஸை ஏற்படுத்தும். ஒன்று, லாங் டேர்மில் அமெரிக்கா will lose its influence over these countries first of all. Second, they regard them morally very high. Actually human rights ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஹியூமன் ரைட்ஸ் பிரச்சனை வருதுன்னா they criticize them. ஏன்னா வந்து ஹியூமன் ரைட்ஸ், டெமோக்ரஸி, நாங்கள் தான் பெரிய ஆள் இப்படிங்கிற அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு இருக்கிறவங்க அவங்க. பட் the very America is treating the human beings in a inhuman condition. They will lose the moral groundings, ஓகேங்களா. they can't criticize the other countries of on the pretext of human rights and all. ஸோ இந்த கான்சிக்வன்சஸும் இருக்குது. ஸோ இதை தான் பேஸ்டாக இதை பேஸாக வச்சு இந்த நியூஸ் வருது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, விளாடிமிர் புட்டின் is want to resume the nuclear disarmament, denuclearization, இதை நோக்கி நம்ம வேர்ல்டு நகரணும் அப்படின்ட்டு வந்து ட்ரம்ப்பை வந்து கூப்பிட்ருக்காரு அவர். ஐ திங்க் இட் இஸ் அ ப்ளஃப், ஓகேங்களா. பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா ட்ரம்ப் வரமாட்டார், உங்கள்கிட்டலாம் எதுக்கு பேசணும் அப்படின்னு விட்டுருவாரா. ஸோ இஸ் த்ரோயிங் த பால் ஆன் த கோர்ட் ஆஃப் ட்ரம்ப். ட்ரம்ப் வந்து என்ன பண்ண, ட்ரம்ப் அமெரிக்கா மேலே போட்டுடலாம், நம்ம வாங்க வந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை பேசி வைக்கிறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு பர்சனலாக ஃபீல் ஆகுது, ஓகேங்களா. நியூ ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ட்ரீட்டி இருக்குங்க. அந்த ட்ரீட்டி படி தே ஹாவ் டு ரெடியூஸ் தேர் நியூக்ளியர் ஆர்சனல் to 1550 நியூக்ளியர் ஆர்சனல் ஹீச். ஓகே, அதிலிருந்து 2023 யூனிலேட்டரலாக வந்து ரஷ்யா வந்து வெளில வந்துட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ மறுபடியும் வந்து அதை ரீநெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து யூஎஸ் கிட்ட ரஷ்யா வந்து கூப்பிட்ருக்காங்க. யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வாண்டட் த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரம்ப் இன்னும் சொல்ல போனால் எக்ஸாக்ட்லாக ட்ரம்ப்பு கிட்ட கேட்கும்போது ட்ரம்ப் வந்து he is saying about he wanted to negotiate along with China also. ஏன்னா China is also catching up with the arsenals. In 4 to 5 years they will equalize the arsenal with US. யூஎஸ்க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்சனல் இருக்கோ அதே லெவல் ஆஃப் ஆர்சனல் சைனா கிட்டேயும் இன்னும் ஒரு 4 to 5 இயர்ஸில் இருக்கும். அப்போ இந்த ஸ்டார்ட் ட்ரீட்டி, நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டியில் தே ஷுட் ஆல்சோ பி எ பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கா இஸ் த்ரோயிங் த பால் டு சைனா நவ். ஆக்சுவலி சைனா வழக்கம் போல் கண்டுக்க மாட்டாங்க.
Next M23 rebels. இந்த rebel group வந்து they have been backed by Rwanda. They have claimed that Goma அப்படிங்கிறது வந்து city of Congo. ஓகேங்களா, அந்த காங்கோ சிட்டியை அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ மினரல் ரிச் ப்ராவின்ஸ். ஓகேங்களா, மினரல் ரிச் ப்ராவின்ஸ் இன் நார்த் கிவி ப்ராவின்ஸ். இந்த சிட்டி வந்து நார்த் கிவி ப்ராவின்ஸில் இருக்குது, கிவு ப்ராவின்ஸ். இது வந்து நியூஸில் இருந்திருக்கு ஆக்சுவலாக. இது வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் 2023 கேட்ட கொஸ்டின், நார்த் கிவு அண்ட் இட்டூரி. ஏன்னா இது அப்படியே நியூஸ்லேயே, இந்த ரீஜன் பாருங்கள் அப்படியே நியூஸ்லேயே இருந்திருக்கு, கான்ஃப்ளிக்ட். ஓகேங்களா, ரீஜன் மென்ஷன்ட் இன் நியூஸ், ரீசன் ஃபார் பீயிங் நியூஸ். கிவு வந்து இட் இஸ் நாட் வார் பிட்வீன் அர்மேனியா அண்ட் அசர்பைஜான். இது வந்து இந்த இதுக்கான விஷயங்கள். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் பிட்வீன் காங்கோ அண்ட் ரவாண்டா பாக்டு ரிபல்ஸ் M23. நெக்ஸ்ட் வந்து ஜாப்போரேசியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யுக்ரைன் ரஷ்யா வார். அப்போ எதுவுமே இதில் ரைட் இல்லை. ஸோ நன் இஸ் த ஆன்சர். பேஸ் இப்படி தான் வரும். ஓகேங்களா, ரீஜன் இன் நியூஸ், கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸ், இப்படி நியூஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு US has almost freezed all the aids. ஓகேங்களா, எய்டு எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்ஃபார்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குங்க. இந்த இனிஷியேட்டிவ் இஸ் anti-HIV AIDS initiative. Anti-HIV AIDS initiative that buys antiretroviral drugs to treat the disease in the development, especially in the developed countries, especially in Africa. ஸோ இந்த எய்டெல்லாம் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன எய்டு இது? பெப்ஃபார் இஸ் ரிலேட்டட் டு anti-HIV AIDS எய்ட் விச் இஸ் பேக்டு பை US. அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாருக்கு இவங்க ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா ஈஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த டிஃபென்ஸ் எய்டை இவங்க ஸ்டாப் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஓகே, with respect to science and technology, India has revised its obesity parameters. Obesity parametersல ரெண்டு parameters அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து innocuous obesity, அதாவது ஒபீஸாக இருக்கீங்க ஆனால் அந்த ஒபீஸ்னஸ்னால உங்களுக்கு எந்த ஒரு உடம்புல இப்போ வரைக்கும் வியாதி இல்லை அப்படின்னா innocuous obesityன்னு அர்த்தம். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கேட்டகரியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா obesity with consequence. ஒபெசிட்டினால் ஃபிஸ்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஏதாவது வந்து பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை ஹார்ட் டிசீஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒபெசிட்டி வித் கான்சிக்வன்ஸ். இப்படின்னு வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஒபெசிட்டினால் என்ன ஆகுதுங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. தேர் இஸ் அ ஸ்ட்ராங் கொலாபரேஷன், கோரிலேஷன் பிட்வீன் த அப்டாமினல் ஒபெசிட்டி, வயிற்றில் இருக்கக்கூடிய ஒபெசிட்டிக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், இதுக்கெல்லாம் வந்து நிறைய கோரிலேஷன் இருக்குது அப்படின்றாங்க. ஒபெசிட்டினால் அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is also mechanical problems like knee, hip arthritis வர்றதுக்கு கூட, அதாவது வந்து முடக்குவாதம் அப்படின்னு, அது எல்லாமே ஆகிறது கூட பிகாஸ் ஆஃப் ஒபெசிட்டி தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா you have to be very careful. Exercise is the only thing which we can do to reduce the obesity. லைஃப்ஸ்டைலை அதே மாதிரியே மாற்றணும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ஒபெசிட்டி, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. நான் வந்து கன்சிஸ்டன்ட்லி ஐ எம் டூயிங் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் ஆஸ்பிரண்ட் கம்யூனிட்டி ஃப்ரம் ஏப்ரல்லேருந்து நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, அப்போ ஏப்ரல்லேருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஏப்ரல் மந்த்லேருந்து ஒரு 10 வாட்டியாவது I would have come across this term because of non-communicable disease, diabetes and heart, because of our lifestyle இந்த மாதிரி மாறுது அப்படின்ட்டு. அப்போ it is more of a social problem other than your preparation. You have to be very careful. ஓகேங்களா, consumption of what to say, some foods, especially processed food, fries, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா,
நெக்ஸ்ட் தேர் இஸ் அ சிண்ட்ரோம். ஓகேங்களா, ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு பூனேல. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Guillain Barre syndrome அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம்னால வந்து இறந்துருக்காரு. இட் இஸ் திஸ் இன்ஃபெக்ஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் வைரல் ஆர் பாக்டீரியல். ஓகேங்களா, எதுக்குன்னு எதனால சொல்ல முடியாது, பட் இட் இஸ் அ நியூரோலஜிக்கல் டிஸார்டர். இம்யூன் சிஸ்டம் இருக்குல்ல, இட் வில் அஃபெக்ட் த பெரிஃபரி நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுக்காக வருதுன்னு நமக்கு சரியாக தெரியல. ஓகேங்களா, இதுக்கு ஏதாவது வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா தேர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் ஃபார் இட் ஆல்சோ. ஓகேங்களா, காமன் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு அந்த டொனேட் பண்ணுற ஹெல்த்தி ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கிற பிளட்டை வந்து டொனேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து இம்யூன் சிஸ்டம் இது வந்து கம்மி பண்ணுறது தான் ஒரே வழியாக நம்ம இப்போதைக்கு வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ க்யூரேட்டிவ் இல்லை, பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு அசாம் டீ ஒர்க்கர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து டிபினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் போஸ்ட் டிபிக்கு அப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரோனிக் பல்மனரி ஆஸ்பெர்கிலோசிஸ் அப்படிங்கிற அந்த ஃபங்கல் டிசீஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பர் சொல்லியிருக்கு. ஏன் வந்து டிபி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் பாவர்ட்டி, புவர் நியூட்ரிஷன், கிச்சன் ஸ்மோக்கு, க்ளோஸ் கான்டாக்ட் வித் அதர் டிபி பேஷண்ட்ஸு, ஓகேங்களா, கன்ஜஸ்டட் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து தான் அவங்களுக்கு வந்து இந்த டிபி வரதுக்கான காரணமாக இருக்குது. டிபி இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் தீம். ஓகேங்களா, பிகாஸ் we wanted to eliminate the TB by 2025. Still there is a long way to go for it. ஓகேங்களா, ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு இந்தியா டிபி எலிமினேஷன் பண்ணுறதுக்கெலாம். ஸோ இந்த 2025 டிபிக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ஃபிலிம்ஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் நோட் இட் டவுன். அதுக்கப்புறம் இனிஷியேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிபி என்னென்ன லான்ச் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய டெட்லைன் என்ன, WHO டெட்லைன் என்ன, இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, next international hyperloop competition from February. IIT Madras இருக்குல்ல, so they are hosting an international hyperloop competition with cooperation which is jointly conducted by IIT Madras அப்புறமா வந்து SAE India and supported by Railway Ministry. hyperloop அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது there will be a tube. ஓகேங்களா, டியூப் லைக் இது டியூப் இருக்கும். இந்த டியூப்பில் வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏரே இருக்காது, வேக்யூம். இந்த டியூப் வந்து இட் இஸ் அ வேக்யூம் டியூப். வேக்யூமில் தேர் வில் பி அ பாட். ஓகேங்களா, இந்த பாடு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் ஹோஸ்ட் த யூசர்ஸ். இங்கே அவங்க உட்காந்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த பாட் வில் கோ டு இந்த வித்தின் த டியூப் இட் செல்ஃப் இட் வில் ட்ராவல் இன் அ ஸ்பீட் ஆஃப் நியர்லி 800 கிலோமீட்டர்ஸ் per hour. ஓகேங்களா, இந்த ஸ்பீடில் வந்து இந்த ஹைப்பர்லூப் வில் கோ அண்ட் தே வில் வித் த ஹெல்ப் ஆஃப் மேக்னட்டிசம் அண்ட் லெவிடேஷன். ஓகேங்களா, ஸோ இதன் மூலமாக வந்து அது வந்து ட்ராவல் பண்ணும் இந்த லூப்பில். ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் வேக்யூம் தேர் வில் பி நோ ஆர் நியர் ஜீரோ ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான், இதுதான் ஹைப்பர் லூப் கான்செப்ட். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தேர் இஸ் அ கான்ஃபரன்ஸ் இன் IIT Madras. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக்ஸ் பட்ஜெட் இருக்குங்களா, பட்ஜெட் ஹாஸ் பீன் அ டேர்னிங் பாயிண்ட் ஃபார் கிளைமேட் ஆக்ஷன். கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க பட்ஜெட்ஸில் கூட நிறைய கிளைமேட் ரிலேட்டடான சில யோஜனா ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பட்ஜெட்லேயும் சில விஷயங்களை நம்ம பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக ஒரு 5 விஷயம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஆக்ஸலரேட் இந்தியாஸ் க்ரீன் எனர்ஜி டிரான்சிஷன். க்ரீன் எனர்ஜி டிரான்சிஷன் யூ ஹேவ் டு ஆக்ஸலரேட். லைக் பிஎம் இப்போ வந்து எடுத்துக்கோங்க, பிஎம் சூரிய घर मुफ्त बिजली योजना. the number of participants இல்லைனா வந்து ரெஜிஸ்டர் பண்ணவங்க 1.45 crores.
பட் ஹவு மெனி ஆஃப் தம் வேர் இம்ப்ளிமெண்டட், அது எவ்வளோ தூரம் வந்து மாறி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6.34 lakhs தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ரூஃப்டாப் சோலார். ஸோ தேர் இஸ் அ கிளியர் இம்ப்ளிமெண்டேஷன் கேப். அப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கேப்பை எப்படி நம்மளால் சரி பண்ண முடியும்? we have to note it down. ஓகேங்களா? அதுக்கு multi-pronged approach. Like first of all we have to give financial credit guarantees. இனிஷியலாகவே வந்து அந்த சப்சிடி கொடுக்குற மாதிரியே வந்து கிரெடிட் கேரண்டிஸ் கொடுக்கறது. ஸோ இந்த விஷயங்கள் பண்ணுறது. அப்புறமா வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் டு இன்க்ரீஸ் த லோக்கல் ப்ரொடக்ஷன் ஆஃப் த சோலார் பேனல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் யூஸிங் த வாஸ்ட் ரயில்வே நெட்வொர்க்ஸ். ஸோ அதையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து ரயில்வேஸில் மட்டும் வந்து எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேவுடைய லேண்ட் பேங்க்கை நம்ம யூஸ் பண்ணோன்னா 5 gigawatt ஆஃப் சோலார் பவர் we can produce actually. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து EU மெக்கானிசமுக்கு இந்தியா என்ன பண்ண போகுது? ஏன்னா பிகாஸ் ஆஃப் கார்பன் பார்டர் மேனேஜ்மெண்ட் அட்ஜஸ்டட் மெக்கானிசம் we are going to lose nearly 8 billion potential of dollars. ஓகேங்களா? சாரி. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அதுக்கு அந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ இப்படி போகலை, இப்படி சப்ளை ஆகலை அப்படின்னும் போது என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட இதையே நம்பிட்டு இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ் இருக்காங்கள அவங்க பாதிக்கப்படுவாங்க. தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் நியர்லி 30% of the GDP and 45% of the export MSME sector. ஸோ அவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்போ அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னா வாட் we can do? We can have a system or fund, climate action fund modeled based on the ஜப்பானுடைய green transformation fund மாதிரி நம்ம ஒரு ஃபண்டிங் வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா கெப்பாசிட்டி பில்டிங் இன்சென்டிவ்ஸ் we can give to MSMEs actually. நெக்ஸ்ட் அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா we should also transition to the circular economy. சர்க்குலர் எக்கனாமி பண்ணும்போது என்ன ஆகும்னா it will also boost our economy as well as it will also reduce our imports. ஓகேங்களா? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸை வச்சே நம்மளால் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால we can increase our what to say our reduce our import potential. import அந்த பில்லை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can also increase the employment opportunity. ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால் வந்து விரிவுபடுத்த முடியும் by implementing the circular economy. waste reduction நம்மளால் பண்ண முடியும். Then there is another important thing which climate resilience எப்படிங்க ஃபாலோ பண்ணுறது? through insurance penetration என்ன பண்ணுறது? climate linked policies like lowering the GST, premium of insurance இதெல்லாம் கம்மி பண்ணுறதன் மூலமாக நம்மளால் வந்து அந்த இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷனை ரெசிலியன்ஸை நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். தென் ஸ்டாண்டர்டைசிங் த க்ரீன் ஃபினான்ஸ் டெஃபினிஷன். ஸோ அதன் மூலமாகவும் நம்மளால் வந்து we can build the institutional capacity of the green finance. ஓகேங்களா? டெஃபினேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதன் மூலமாக we can do it. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பட்ஜெட்டில் வந்து பண்ண சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி இந்த பட்ஜெட் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பட்ஜெட் நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும், ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. we have to see what they have done. ஓகே? ஸோ இன்னும் கொஞ்சம் நியூஸஸ் இருக்குது, இன்னும் ஒரு 10 நியூஸஸ் இருக்குது. இதை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கான நியூஸோடு சேர்த்து பார்த்துருவோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நீங்கள் சொல்கிற நோட்ஸும் சைடில் அட்டாச் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றீங்க. ஆக்சுவலாக ஐ டிடன்ட் என்ன சொல்கிறது, இந்த நோட்ஸ்லாம் வந்து இட் இஸ் an accumulated. ஓகேங்களா? அந்த டைமில் நான் சொல்கிறது, அந்த டைமில் நான் இதுக்கு ப்ரிப்பேர்லாம் பண்ணலங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது, படித்தது, இதுக்கு முன்னாடி இருந்த கரண்ட் அஃபேர்ஸில் சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து அந்த டைமில் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு எதுவுமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் வர்றது. இதெல்லாம் இந்த நியூஸை மட்டும்தான் நான் வந்து படிச்சுட்டு வருவேன். ஓகேங்களா?
மற்றபடி நான் சொல்கிறது நோட்ஸ் எல்லாமே அந்த டைமில் உங்களுக்கு சொல்கிறது தான். ஸோ அந்த டைமில் நான் சொல்லுவேனா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதனால் அதை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் சொல்லும்போது நீங்கள் எழுதிக்கோங்க. தட்ஸ் ஆல். Why tropical countries get affected due to climate change அப்படின்னா, first of all because of the population first. Second என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த tropical countriesல இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, that is more dependent on nature. For example, இப்போ இங்கே இந்தியா மட்டும்தான் வந்து இந்த மான்சூன் அப்படிங்கிற அந்த கிளைமேட் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. அந்த மான்சூன் பொய்த்து போகுது அப்படின்னா இந்தியாவை அது ரொம்ப பாதிக்கும், மற்ற கண்ட்ரீஸ்லாம் பாதிக்காது. அந்த மாதிரி வந்து டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டு இது டிராபிக்கல் கண்ட்ரீஸில் தான் இருக்குது. அப்போ அந்த ஃபாரஸ்ட்டு தான் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை உள்ளே வாங்குது. தே ஆர் கால்ட் அஸ் த லங்ஸ் ஆஃப் எர்த். ஸோ இது எல்லாமே சேர்றதுனால என்ன ஆகுதுன்னா, அதுவும் இல்லாமல் டெவலப்பிங் கண்ட்ரீஸாக வேறு இருக்காங்க, அவங்களால டக்குன்னு மிட்டிகேட் பண்ண முடியாது. மிட்டிகேஷன்ஸோ அடாப்டேஷன் இதுவோ எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா தே லேக் த ஸ்கில், தே லேக் த ஃபண்ட், தே லேக் த டெக்னாலஜி. ஸோ அதனால் அவங்க நிறைய பாதிப்புகளை உள்வாங்கக்கூடிய கண்ட்ரீஸாக இருக்காங்க. ஓகேங்களா? பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ட்ரைபல் ஆக்டிவிஸ்ட், ட்ரைபல் ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் வாழ்ந்த ஒருத்தர், பிரிட்டிஷுக்கு எதிராக வந்து போராடினவர். ஓகேங்களா? அவருக்கு வந்து 150th ஆனிவர்சரி போல். ஸோ அதனால் வந்து டேப்லேயில் அவரை வச்சுருந்துருக்காங்க, ரிப்பப்ளிக் டே டேப்லேயில். ஸோ அவரை தீமாக வச்சு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன வாட்டியே 2019 ஒரு வாட்டி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ப்ரீவியஸ் அந்த பிலிம்ஸ் அப்ளிகேஷனில் ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட் ரோல் நம்பர் கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு மறந்துடுது அப்படின்னா யூ கேன் சிம்ப்ளி புட் 0000, ஒரு 6 0 போடுங்க. முடிகிற பட்சத்தில் 6 0 போடுங்க. தெரிஞ்சதுக்கு மட்டும் உங்களோட பிலிம்ஸ் அந்த ரோல் நம்பர் வச்சுக்கோங்க. தெரியாதவங்க இதை பண்ணுங்கள். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் போயிடணும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் அந்த ரோல் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த இதுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். வேறு எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சந்திக்கலாம். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட், ஜாலியாக இருங்க.